வெல்கம். யூனிட் 3 ஃபண்டமெண்டல் ப்ராசஸ் ஆர் மாலிகுலர் பயாலஜி. இந்த டாபிக்ல இருந்து நாம ப்ரீவியஸ் இயர் கொஷின் சொல்யூஷன்ஸ் இங்க பார்க்கலாம். இது ஜூன் அண்ட் டிசம்பர் 2020, 21, 22 இந்த இயர்ஸ்ல இருந்து எடுத்த கொஷின்ஸ். இது பார்ட் 2. ஆல்ரெடி இந்த சேனல்ல பார்ட் 1 எல்லா யூனிட்லயும் அப்லோட் ஆகப்பட்டிருக்கு. உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். அதை தவிர இந்த சேனல்ல நிறைய கான்செப்ட்ஸ், இந்த எக்ஸாம் ரிலேட்டட் கான்செப்ட்ஸும் நீங்க இங்கே பார்க்க முடியும். Which one of the following statement is not correct feature of E. coli RNA polymerase? இப்போ E. coliன்ற பாக்டீரியா இதனுடைய RNA polymerase பத்தி மட்டும் தான் இங்க கேக்குறாங்க. இப்போ presence of sigma subunit along with alpha 2 beta beta dash omega core RNA polymerase is required for us promoter specific binding அப்படின்னு கேக்குறாங்க. பாக்டீரியா உடைய RNA பாலிமரேஸ்ல மொத்தமா நம்ம என்னெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னா ஆல்பா ஆல்பா அப்படின்ற 2 ஆல்பா, அப்புறம் பீட்டா பீட்டா டேஷ், அதுக்கப்புறம் ஒமேகா, இப்படி ஒரு கோரா பார்க்க முடியும். இது கூட சிக்மா சேர்ந்தாதான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டா ஸ்பெசிஃபிக்கா ப்ரொமோட்டர் சைட் லெவல்ல வந்து இங்க பைண்ட் ஆக முடியும் இந்த ஹோலோ என்சைம். இப்போ இங்க கேட்கறது பிரசன்ஸ் ஆஃப் சிக்மா சப் யூனிட் இந்த கோர் என்சைமோட சேர்ந்து தான் நம்மளுக்கு ப்ரொமோட்டர் ஸ்பெசிபிக் சைட் பைண்டிங் ஆகுமா அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இது வந்து கரெக்டான பாயிண்ட். Presence of sigma subunit along with alpha 2 beta beta dash omega core RNA polymerase is not necessary அப்படின்றாங்க for core RNA polymerase to bind the DNA template. இந்த ஹோல் சப்யூனிட் அதாவது ஹோலோ என்சைம் அப்படின்றோம் இந்த சிக்மா அண்ட் RNA polymerase. இது ஃபுல்லாவே ப்ரொமோட்டர் சைட் தவிர டிஎன்ஏலயே வந்து ஜாயின் ஆகிறதுக்கு கண்டிப்பா வேணுமா அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ டிஎன்ஏல எந்த இடத்துல வந்து பைண்ட் ஆகிறதுக்கும் சிக்மா சப்யூனிட் தேவைப்படாது. ஜஸ்ட் RNA polymerase வந்து பைண்ட் ஆகிக்கலாம். பட் சிக்மா சப்யூனிட் எதுக்கு வேணும்னா ஸ்பெசிபிக் ப்ரொமோட்டர் சைட்ல வந்து பைண்ட் ஆகணும்னா மட்டும்தான் இங்கே தேவைப்படும். ஸோ இட் நாட் நெசசரி அப்படின்றதும் இங்கே கரெக்ட். Mutation in beta subunit in its rifampicin resistance defining region அதுதான் RRDR அப்படின்றாங்க. Confer rifampicin resistant phenotype. இப்போ கரெக்டா ரிஃபாம்பிசின் அப்படின்ற ஆன்டிபயோட்டிக் செலுத்தும் போது இந்த பாக்டீரியாவோடைய இந்த RNA பாலிமரேஸ் பீட்டா சப்யூனிட்ல தான் போய் பைண்ட் ஆகும். ஸோ இந்த பீட்டா சப்யூனிட்ல மியூட்டேஷன் நடந்தது அப்படின்னா இங்க இந்த ராம்ஃபிசின் ஆன்டிபயோட்டிக் வந்து பைண்ட் ஆக முடியாது. ஸோ அதனால இது ரெசிஸ்டண்டா, இந்த பாக்டீரியாவே ரெசிஸ்டண்டா இருக்கும் அப்படின்றதும் கரெக்ட். ஸோ இந்த பாயிண்ட்டும் கரெக்ட். ஸோ இங்க பார்த்தோம்னா இந்த ரிஃபாம்பிசின் கொடுக்கும்போது கரெக்டா எக்ஸாக்டா பீட்டா சப்யூனிட்ல தான் போய் பைண்ட் ஆகுது. ஸோ அதனால இந்த மியூட்டேஷன் ஆஃப் பீட்டா சப்யூனிட் இருந்தா ரிஃபாம்பிசின் போய் பைண்ட் ஆக முடியாது. நெக்ஸ்ட், மியூட்டேஷன் இன் சிக்மா சப்யூனிட் இன் இட்ஸ் ரிஃபாம்பிசின் ரெசிஸ்டன்ட் டிஃபைனிங் ரீஜியன் கான்வர் ரிஃபாம்பிசின் ரெசிஸ்டண்டா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம RNA பாலிமரேஸ் உடைய பீட்டா சப்யூனிட்ல தான் ரிஃபாம்பிசின் வந்து பைண்ட் ஆகும். ஸோ சிக்மா சப்யூனிட் இல்லை அப்படின்றதுனால நம்மளுக்கு நாட் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா ஆப்ஷன் டி. The long DNA strand depicted below is serving as a template for lagging strand DNA synthesis. இந்த long strand ஒரு template. இப்போ கீழே இருக்கிறதெல்லாம் ஒகசாகி fragments. ஸோ இந்த ஒகசாகி fragmentsல முதல்ல எது கடைசி எது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு ப்ரைமர் எங்க ஸ்டார்ட் ஆகும், அதாவது DNA பிரைமேஸ் நெக்ஸ்ட் எங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது தெரியும். இப்போ இங்க பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. ஸோ எப்பொழுதுமே இந்த பாலிமரைசேஷன், DNA பாலிமரைசேஷன் 5' to 3' தான் நடக்கும். அது ஆப்போசிட் டு டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டா இருக்கும். ஸோ இப்போ 5' to 3' அப்படின் போது ஸோ இப்போ இங்கே 5' இருக்க வேண்டிய பாயிண்ட் எது அப்படின்னா டி பாயிண்ட். ஸோ டி பாயிண்ட்ல தான் நெக்ஸ்ட் DNA பிரைமேஸ் வந்து ஆக்ட் ஆகணும் அப்படின்றதுனால நம்ம ஆப்ஷன் டி. இப்போ DNA பாலிமரேஸோட லாகிங் ஸ்ட்ராண்டோடைய டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் இங்கே இருக்கு. ஸோ இந்த டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இது எங்கேருந்து ஆரம்பிக்குது, ஈச் டைம் பிரைமேஸோட ஆக்டிவிட்டி அப்படின்னா 5' இருந்து ஆரம்பிக்குது. ஸோ 5' இருந்து ப்ரொசீட் ஆகுது, திரும்ப 5' இருந்து ஆரம்பிச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இங்க ஒரு 5' இருந்து ஆரம்பிக்கணும். ஸோ அதுதான் நம்ம ஆப்ஷன் இங்கே டி. Histone variants play important role in chromatin function of mammalian cell. Which one of the following statement is correct அப்படின்றாங்க. இப்போ histone variants வந்து எதுலலாம் இருக்கும், histone 3, histone 4, but not in histone 2, histone 2A, 2B அப்படின்றாங்க. இப்போ நம்மளுக்கு தெரியும் 4 ஹிஸ்டோன் சேர்ந்து தான் ஒரு நியூக்ளியோசோம் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு நியூக்ளியோசோம்குள்ள ஸோ 4 ஹிஸ்டோன் இருக்கும். ஸோ அந்த 4லுமே வேரியன்ஸ் கண்டிப்பா இருக்கு. ஸோ அப்போ இங்க பட் நாட் அப்படின்னு வராது. ஸோ ஹிஸ்டோன் வேரியன்ஸ் ஹேவ் பீன் ரிப்போர்ட்டட் ஃபார் இந்த 3ல மட்டும் இருக்கு, இதுல இல்லை அப்படின்றாங்க. ஸோ இதுவும் வராது. ஹிஸ்டோன் வேரியன்ஸ் ஹேவ் பீன் ரிப்போர்ட்டட் ஃபார் இதுல மட்டும் இல்லை அப்படின்றாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டும் வராது. ஸோ நம்மளுக்கு இருக்க ரிப்போர்ட்டட்ஸ்ல 4லுமே ஹிஸ்டோன் வேரியன்ஸ் பார்க்க முடியுது. ஹிஸ்டோன் 2A, 2B, 3 and 4 எல்லாத்துலயுமே வேரியன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஆப்ஷன் இங்கே டி தான் கரெக்ட். The amino acid arginine is enclosed by 6 codons. இப்போ 6 codons இங்கே இருக்கு. Assuming inosine is not a option here. இந்த tRNA anticodonக்கு inosine option கிடையாது. But minimum number of tRNAsக்கு that would be sufficient to read this codon. So நம்ம எப்படி minimum number of tRNA இந்த codon read பண்றதுக்கு கொண்டு வரலாம். ஸோ இதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு
பேரிங் என்னன்னா ஊபிள் பேரிங் அப்படின்ற ஒன்று எடுத்துட்டு வரலாம். ஸோ ஊபிள் பேரிங் அப்படின் போது மினிமம் நம்பர் ஆஃப் கோடான் தரக்கூடிய டிஆர்என்ஏவை இங்கே கொண்டு வர முடியும். இப்போ சிஜியு இந்த ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோம் அப்படின்னா ஊபிள் பேஸ் பேரிங் படி பார்க்கும்போது சிக்கு பேரிங் வந்து இங்க ஜிக்கு பேரிங் இங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு யூ அண்ட் சி இருக்கு. யூவும் சொல்லலாம், சியும் சொல்லலாம். யூக்கு பேரிங் இங்க என்ன வருது அப்படின்னா ஏ அண்ட் ஜி. ஸோ இப்படி சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு வரலாம். அதுக்கப்புறம் சிஜிசி சிஜிசி இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த பேரிங்ல என்ன வரும் அப்படின்னா சிக்கு ஜிக்கு யூ அண்ட் சி, அதுக்கப்புறம் சிக்கு அகெயின் ஜி மட்டும். ஸோ ஜியும் வரலாம், சிஜியும் வரலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு கோடானுக்குமே சிமிலர் பேரிங் நம்ம ஊபிள் பேஸ் பேரிங் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு எடுக்க முடியும். ஸோ இது ரெண்டையும் ஒரு டிஆர்என்ஏ ஃபார்ம் பண்ண முடியும் இது ரெண்டு வச்சு. அப்போ ரெண்டுக்குமே ஒரே டிஆர்என்ஏ போதும். ஸோ இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய கோடான்ஸ்க்கு பார்க்கணும். ஸோ சிஜிஏ இதுக்கு வரக்கூடிய கோடான்ஸ் என்ன அப்படின்னா ஜிக்கு வந்து நம்ம பார்த்தோம் யூ அண்ட் சி அப்படின்னு, ஏக்கு பார்த்தோம் நம்ம யூ அப்படின்னு இங்கே போட்டிருக்கு. ஸோ இப்போ சி யூ இப்படி வரலாம். நெக்ஸ்ட் சிஜிஜி. ஸோ சைட்டோசைன் குவானைனுக்கு ஸோ சைட்டோசைனுக்கு ஜி, குவானைனுக்கு யூசி போடலாம். ஸோ யூசி அப்படி போடலாம். ஸோ இந்த ரெண்டும் வரலாம். ஸோ இங்கே பார்க்கறதுல நம்மளுக்கு ஒத்து போகுதா அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரெண்டுமே ஃபர்ஸ்ட்ல வர இந்த ரெண்டுமே ஒத்து போகுது. ஸோ இது ஒரு டிஆர்என்ஏவா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது பார்க்கலாம் ஏஜிஏ. ஸோ இதுக்கு நம்ம பேரிங் பார்த்தோம் அப்படின்னா ஏக்கு பேரிங் யூ, ஜிக்கு பேரிங் யூ வருது, சியும் வருது. ஸோ ஏக்கு பேரிங் திரும்ப யூ. ஸோ யூ சியூவும் வரலாம், ஸோ யூ வரலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேரிங் வரக்கூடியது ஏஜிஜிக்கு கண்டுபிடிக்கணும். ஏஜிஜிக்கு யூபிள் பேரிங் பற்றி பார்த்தோம்னா ஸோ ஏக்கு யூ, ஜிக்கு யூ அண்ட் சி, ஜிக்கும் யூ சி போடலாம். ஸோ இந்த ரெண்டுல இது வேணா வரலாம். ஸோ இப்படி பார்க்கும்போது இது ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது இந்த ரெண்டும். ஸோ எத்தனை பேரிங் நம்மளால கொண்டு வர முடியும், அதாவது எத்தனை டிஆர்என்ஏ இந்த 6 கோடானுக்கு போதும் அப்படின்னா 1 2 3. ஸோ நம்ம ஆப்ஷன் இங்கே வந்து 3. Which one of the following statement about recognition of tRNAs by their cognate amino acyl tRNA synthetase is correct? இப்போ tRNA-வை அமினோ அசைலேஷன் நடக்கணும் அப்படின்னும் போது நம்மளுக்கு அதுக்கு அமினோ அசைல் tRNA synthetase அப்படின்ற என்சைம் தேவை. ஸோ இந்த என்சைம் மூலியமா தான் நம்மளுக்கு அமினோ அசைல் tRNA synthetase அப்படின்ற இந்த என்சைம் மூலியமா தான் along with help of ATP எனர்ஜி அப்புறம் அமினோ ஆசிட் tRNA இந்த மூணும் சேர்ந்து தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அமினோ அசைலேஷன் அப்படின்ற ப்ராசஸ்ல அமினோ ஆசில் tRNA கிடைக்கும். ஸோ இங்க இருக்கக்கூடிய அமினோ ஆசிட் வெவ்வேறு மாறும், அலனைன், டிரிப்டோஃபான் அந்த மாதிரி மாறும். ஸோ இது கரெக்டான இந்த பேரிங் நடக்கணும், அதாவது டிஆர்என்ஏ உடைய கரெக்டா அமினோ ஆசிட் கொண்டு வந்து பொருத்தணும் அப்படின்றதுக்கு தேவையானது என்ன, முக்கியமானது என்ன அப்படின்னா டிஆர்என்ஏக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நியூக்ளியோடைட்ஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஆர்என்ஏ அலனைன் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு 3rd பொசிஷன்ல குவானைன், அதுக்கப்புறம் அதே மாதிரி 70th பொசிஷன் யுரேசில். இப்படி இருந்தா இது வந்து கரெக்டான அலனைன் இருக்கும். ஆர் சி லூப்லயும் இருக்கலாம், வேரியபிள் லூப்லயும் இருக்கலாம், ஆன்டிகோடான் லூப்லயும் இருக்கலாம். ஸோ இது எதுல வேணா இருக்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்கா வெறும் அக்செப்டர் ஸ்ட்ரீம்ல மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு கிடையாது. இந்த ஆன்டிகோடான் லூப்லயும் இருக்கலாம், இந்த ஆர்ம்ஸ்லயும் இருக்கலாம். இப்போ அமினோ அசில் tRNA synthetase recognize their cognate tRNAs by exclusive recognition of their anticodons அப்படின்னு கேக்குறாங்க. இப்பதான் நம்ம பார்த்தோம் வெறும் ஆன்டிகோடான்ல மட்டும் இல்லாம இந்த ஆர்ம்ஸ்லயும் இருக்கலாம், பட் அக்செப்டார் ஸ்டெம்ல கூட இருக்கலாம். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் ரெகக்னிஷன் ஆஃப் ஆன்டிகோடான் அப்படின்றது வராது. அமினோ அசில் tRNA synthetase recognize their cognitive tRNAs by recognize of their anticodon in some tRNAs அப்படின்றது வந்து இங்க சம் அப்படின்றதுனால இந்த பாயிண்ட் கரெக்டா இருக்கு. ஸோ எல்லா டிஆர்என்ஏவும் இல்லை, சம்ல இருக்கும், சம்ல இருக்காது, வேற வேற இருக்கும். அமினோ அசில் tRNA synthetase cannot amino acylate tRNA which lack T-C loop அப்படின்றாங்க. ஸோ இங்க பார்த்த இந்த 4 லூப்லயுமே ஸோ இங்க சம்டைம்ஸ் இந்த ஒரு லூப்ல இருக்க ஒரு கோடான் மட்டும் இருந்தா கூட போதும், இந்த டிஆர்என்ஏ உடைய அமினோ ஆசிட் பேரிங் வந்து நடக்கும். ஸோ இந்த எல்லாமே இருக்கணும் அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றது கிடையாது. ஸோ cannot amino acylate if டி ஆம் இல்லை அப்படின்றது வந்து இங்க ஏத்துக்க முடியாது. அமினோ அசைல் tRNA synthetase cannot amino acylate that lacks டி ஆம் அப்படின்னு டி லூப் அப்படின்றாங்க. இதுவும் வந்து நம்ம சொல்ல முடியாது. இப்போ டி லூப் இல்லை அப்படின்னாலும் வேற ஆர்ம்ஸ்ல ஸ்பெசிபிக் கோடான் இருந்தது அப்படின்னா அது வந்து அமினோ ஆசிடோட அமினோ அசைலேஷன் நடக்கும். ஸோ இதுவும் ராங். ஸோ நம்ம ஆப்ஷன் இங்கே பி. Which one of the following statement about DNA replication is incorrect? ஸோ இங்கே incorrect கேட்குறாங்க. Once DNA replication commences, it always continue uninterrupted until the entire process is complete. இப்போ ஒரு டைம் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ ஃபுல் செல் சைக்கிள்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு செக் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ செல் சைக்கிள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் ஜி ஃபேஸ், எஸ் ஃபேஸ், G2 ஃபேஸ், G1 ஃபேஸ், அதுக்கப்புறம் எம் ஃபேஸ் எல்லாம். ஸோ இதுல அங்கங்க நம்மளுக்கு இந்த செக் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த செக் பாயிண்ட்ஸ்ல ஏதோ ஒரு ஃபால்ட் இருந்தது அப்படின்னா அங்க பாஸ் ஆகி சரி செய்யற வேலை நடக்கும். ஸோ அன்இன்டரப்ட் ஆகாம
ஃபுல் ரெப்ளிகேஷன் நடக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து இன்கரெக்ட் பாயிண்ட். யூகேரியோட்டிக் ஜீனோம்ஸ் ரெப்ளிகேட் ஃப்ரம் மல்டிபிள் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். ஸோ இப்போ யூகேரியோட் ப்ரோகேரியோட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யூகேரியோட்ல மல்டிபிள், ஏன்னா அதனுடைய டிஎன்ஏ வந்து லாங் டிஎன்ஏ அப்படின்றதுனால ஸோ லாங் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ல மல்டிபிள் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கும் அப்படின்றது கரெக்ட். So in the point correct, a consensus sequence for the origin of DNA replication has been identified in Saccharomyces cerevisiae. இப்போ கான்சென்சஸ் சீக்வன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இப்போ எல்லா சீக்வன்ஸ்லையும் பொதுவாக இருக்கக்கூடிய இந்த டிஏசிடிடி இதுதான் கான்சென்சஸ் சீக்வன்ஸ் அப்படின்றோம். ஸோ ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சீக்வன்ஸ் கேரோமைசஸ்ல நம்மளால பார்க்க முடியும். அதை ஆட்டோனமஸ்லி ரெப்ளிகேட்டிங் சீக்வன்ஸ் அப்படின்னு நம்ம இங்கே சொல்லலாம். ஸோ அதனால யூகேரியாட்ஸ்ல பொதுவாக பார்க்க முடியாது, பட் செகரோமைசஸ்ல இதை பார்க்க முடியும். ஸோ இந்த பாயிண்ட்டும் அதனால கரெக்ட், கான்சென்சஸ் சீக்வன்ஸ் பார்க்க முடியும். Both fully methylated as well as non-methylated ORIC can initiate DNA replication, while hemi-methylated ORIC does not. இப்போ இங்க methylated DNA strand ரெண்டு பக்கமும் மெத்திலேஷன் இருக்கு அப்படின்னா ஸோ டபுள் ஸ்ட்ராண்ட்ல மெத்திலேஷன் இருந்தா ரெப்ளிகேஷன் நடக்கும். பட் ஹெமி மீத்தைலேட்டட் அப்படின்னா டபுள் ஸ்ட்ராண்ட்ல ஒரு ஸ்ட்ராண்ட்ல மட்டும் தான் மெத்திலேஷன் இருக்கு அப்படின்னா இங்க வந்து நம்மளுக்கு டைரக்டா ரெப்ளிகேஷன் நடக்காது. ஸோ இங்க டிஏஎம் மெத்தைலேஸ் வேணும், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ரெண்டு பக்கமும் மெத்திலேஷன் நடந்து அதுக்கப்புறம் ரெப்ளிகேஷன் நடக்கும். ஸோ அதனால இந்த பாயிண்ட்டும் கரெக்டா இருக்கு. ஸோ நம்ம இன்கரெக்ட் ஆப்ஷன் இங்க என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. The post-translation modification in one or more core histones that are known to be associated with DNA repair pathways. இப்போ ஹிஸ்டோன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஒன் ஆர் மோர் ஹிஸ்டோன் வந்து இந்த டிஎன்ஏ ரிப்பேர் பாத்வேல பார்க்க முடியும். ஸோ அது கரெக்டான இந்த பாத்வே எது அப்படின்னு கேட்குறாங்க. பாஸ்போரலைசேஷன் அட் ஸ்பெசிஃபிக் டைரோசின் ரெசிடியூ. இப்போ டைரோசின் ரெசிடியூல நம்மளுக்கு பாஸ்போரலைசேஷன் நடக்குமா அப்படின்னா கிடையாது. செரைன் ஆர் த்ரியோனைன்ல தான் இந்த பாஸ்போரலைசேஷன் நடக்கும். இப்போ டைரோசின் பாஸ்போரலைசேஷனால என்ன நடக்கும் அப்படின்னா அபாப்டோசிஸ் தான் நடக்கும், ரிப்பேர் நடக்காது. ஸோ நம்மளுக்கு இங்க சொல்றது ரிப்பேர் பாத்வே அப்படின்றதுனால இந்த பாயிண்ட் எடுத்துக்க முடியாது. உபிக்யூட்டினேஷன் அட் ஸ்பெசிஃபிக் லைசின் ரெசிடியூ நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ உபிக்யூட்டினேஷன் அப்படின்னும் போது நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்கா லைசின்ல தான் நடக்கும். ஸோ இதை மோனோ உபிக்யூட்டினேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது ஹிஸ்டோன் 2A ஹிஸ்டோன் 2B இந்த ரெண்டுலையும் நடக்கும். ஸோ இது டிஎன்ஏ டேமேஜ் அப்போ கண்டிப்பா இந்த கோர் ஹிஸ்டோன் உபிக்யூட்டினேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பாயிண்ட் கரெக்டா இருக்கு. அசிடைலேஷன் அட் ஸ்பெசிஃபிக் செரைன் ரெசிடியூ. இப்போ அசிடைலேஷன் எங்க நடக்குது அப்படின்னு நம்ம பொதுவாக பார்த்தோம்னா லைசின்ல நடக்கிறத பார்க்க முடியும். ஸோ நம்மளுக்கு செரைன்ல நடக்காதுன்றதுனால இது ராங். மீத்தலேஷன் அட் ஸ்பெசிஃபிக் செரைன் ரெசிடியூ. ஸோ மித்தலேஷன் செரைன்ல தான் நடக்குதா அப்படின்னு பார்த்தா லைசின் அண்ட் ஆர்ஜினின்ல தான் நடக்குது டிஎன்ஏ ரிப்பேர் அப்போ. ஸோ நம்ம ஸ்பெசிஃபிக்கா இந்த கொஸ்டின் ஃபுல்லாவே ரிப்பேர் அப்போ தான் பார்க்குறோம். ஸோ அதனால இந்த பாயிண்ட்டும் வராது. ஸோ நம்ம ஆப்ஷன் இங்க பி. The following statement refers to the E. coli replicative DNA polymerase. ஸோ பாக்டீரியா டிஎன்ஏ பாலிமரேஸ் பற்றி மட்டும்தான். இங்கே டிஎன்ஏ பாலிமரேஸ் 1 டிஸ்பிளேஸ் வெரி லிமிட்டட் ப்ரொசசிவிட்டி அப்படின்றாங்க. அதை பார்ப்போம். ப்ராசஸ் 3' to 5' எக்ஸோநியூக்ளியஸ் ஆக்டிவிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இட் அலோவ் த ஃபெசிலிட்டி ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். டிஎன்ஏ பாலிமரேஸ் ஸோ இதுல ப்ராசசிட்டிவிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லோ ப்ராசசிட்டிவிட்டியா இருக்கு. ஸோ லிமிட்டட் அப்படின்றது கரெக்ட். ஸோ இங்கே லிமிட்டட் நியூக்ளியோடைடு ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டி தான் இங்கே நடக்கும். அண்ட் ப்ராசஸ் 3' to 5' எக்ஸோநியூக்ளியேஸ் அப்படின்றதும் இங்கே பார்க்க முடியும். ஸோ 3' to 5' நடக்கும், 5' to 3' எக்ஸோநியூக்ளியேஸ் ஆக்டிவிட்டியும் நடக்கும், அதாவது ரிப்பேர் மெக்கானிசம். ஸோ அதனால இது பாயிண்ட் கரெக்ட். DNA Pol 3 is suitable for leading strand due to its high processivity. ஸோ டிஎன்ஏ பால் 3ல ஹை ப்ராசசிட்டிவிட்டி பார்க்க முடியும். பட் அது வந்து லீடிங் ஸ்ட்ராண்ட்ல மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா லீடிங் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு எடுக்கும்போது நம்மளுக்கு லீடிங் ஸ்ட்ராண்ட்ல டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 பார்க்க முடியுது, லாகிங் ஸ்ட்ராண்ட்லயும் பார்க்க முடியுது. 5' to 3' எக்ஸோநியூக்ளியேஸ் ஆக்டிவிட்டி இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸோநியூக்ளியஸ் ஆக்டிவிட்டி அப்படின் போது இங்கே 3' to 5' எக்ஸோநியூக்ளியஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ அதனால நமக்கு 5' to 3' வராது. 3' to 5' எக்ஸோநியூக்ளியஸ் that remove the incorrect nucleotide incorporated during DNA synthesis. So இந்த பாயிண்ட் வராது. DNA Pol 1 process 5' to 3' exonuclease activity. ஸோ இதை பார்த்தோம் நம்ம. இதுல ரெண்டுமே எக்ஸோநியூக்ளியஸ் ரெண்டு டைரக்ஷன்லயும் இருக்கு. இது கரெக்ட். which allows removal of RNA primer while it's 5' to 3' polymerase activity. ஸோ இங்க polymerase activityயும் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபில் பண்ணக்கூடிய ஒர்க் வந்து இந்த DNA polymerase 1 பண்ணுது. ஸோ அதனால இதுவும் கரெக்ட். DNA Pol 3 suitable for lagging strand. polymerase 3 ரெண்டு ஸ்ட்ராண்ட்லயும் பார்க்க முடியுது டியூ டு இட்ஸ் லோ ப்ராசசிட்டிவிட்டி அப்படின்றாங்க. ஸோ பால் 3 ஹை ப்ராசசிட்டிவிட்டி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இது 5' to 3' எக்ஸோநியூக்ளியஸ் ஆக்டிவிட்டி இருக்குமா அப்படின்னா கிடையாது. இப்பதான் பார்த்தோம் 3' to 5' எக்ஸோநியூக்ளியஸ். ஸோ இந்த ஆப்ஷனும் ராங். ஸோ இதுல நமக்கு கரெக்டான ஆப்ஷன் A and C இருக்கு, டி ஆப்ஷன். The 5' UTR ferritin mRNA forms a stem loop structure called iron regulatory element, அது IRE அப்படின்றாங்க.
The iron regulatory binding protein, ஸோ அது மேல வந்து பைண்ட் ஆகக்கூடிய ப்ரோட்டீன் வந்து IRBP, இது IRE மேல வந்து பைண்ட் ஆகுது. The following statement made with reference to IRBP IRE interaction. இப்போ இந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இங்க நமக்கு ஸ்டெம் லூப் ஸ்ட்ரக்சர் என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா IRE, அதுக்கு மேல வந்து பைண்ட் ஆகக்கூடிய ப்ரோட்டீன் என்ன அப்படின்னா IRP1 ஆர் IRBP அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இன்டராக்ஷன்னால புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்குமா நடக்காதா அப்படின்றத பார்ப்போம். இப்போ IRBP IRE interaction prevents EIFA from resolving the stem loop structure, thus preventing initiation translation of ferritin genes அப்படின்றாங்க. இந்த IRBP வந்து பைண்ட் ஆகிறதுனால இந்த EIF, அதாவது இனிஷியேஷன் டிரான்ஸ்லேஷன் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த EIF4 வந்து பாதிக்கப்படுது. ஸோ இங்க பைண்ட் ஆக முடியாது. ஸோ அதனால இது வந்து பிளாக் பண்ணக்கூடியதா இருக்கு. அது இங்க கரெக்ட். ஸோ இட் ப்ரிவென்ட்ஸ் இன்டராக்ஷன் அப்படின்றது கரெக்ட். ஸோ அதனால ஸ்டெம் லூப் ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே இருக்கும். அதனால இந்த இனிஷியேஷன் ஆஃப் டிரான்ஸ்லேஷனும் நடக்காது. ஸோ இந்த பாயிண்ட் கரெக்ட். IRBP IRE இன்டராக்ஷன் ரெக்ரூட்ஸ் ELF4A to 5' UTR அப்படின்னு கேட்குறாங்க. இப்பதான் நம்ம பார்த்தோம் இந்த இன்டராக்ஷன்னால இந்த EIF4 வந்து பாதிக்கப்படுது. ஸோ இது ராங். In the presence of ferrous ion, IRBP is unable to bind the IRE. இப்போ இந்த அயன் வந்து அதிகமாகும் போது, ஸோ ஃபெரஸ் அதிகமாகும் போது இங்க என்ன ஆகுது, இட் ரிமூவ்ஸ் IRBP. ஸோ இந்த IRBP ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் இந்த இனிஷியேஷன் ஃபேக்டர் வந்து பைண்ட் ஆகுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இங்க இனிஷியேஷன் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்குது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து கரெக்ட். ஸோ அயன் ஹை இருக்கும்போது இது வந்து பைண்டிங் ஆஃப் IRBP வந்து நடக்காது. EIF4A binds directly to 5' UTR and disrupts the stem loop structure, thus promoting translation initiation அப்படின்னு கேட்குறாங்க. EIF4 டைரக்டா பைண்ட் ஆக முடியாது. இங்க அயன் ஜாஸ்தி இருந்தா மட்டும்தான் இந்த பைண்டிங் வந்து இங்க நடக்கும். ஸோ அதனால இந்த பைண்டிங் வந்து டைரக்டா வந்து நடக்காது. இந்த IRBP ரிமூவ் ஆகணும், அயன் ஜாஸ்தி ஆகணும். ஸோ அது கூட சேர்ந்து சில ஃபேக்டர்ஸும் வந்து சேர்ந்து வருது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ராங். ஸோ நம்மளுக்கு A and C இருக்க, C ஆப்ஷன் கரெக்ட். Some of the steps in the process of eukaryotic DNA replication mentioned below require hydrolysis of ATP. இப்போ நமக்கு இங்க இருக்கிற இந்த DNA ரெப்ளிகேஷன் ப்ராசஸ்ல எதுல ATP ஹைட்ரோலிசிஸ் வேணும் அப்படின்றத பார்க்கலாம். பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் ஃபார்மேஷன் அப்போ நமக்கு இந்த ATP யூஸ் ஆகிறது இல்லை. ஸோ DNA ஸ்ட்ராண்ட் செப்பரேஷன் பை ஹெலிகேஸ். ஸோ ஹெலிகேஸ் உடைய வேலை செய்யணும் அப்படின்னா இங்க ATP உடைய உதவி தேவை. ஸோ அப்போ இங்க வேணும் ATP. கிளாம்ப் லோடர் அசோசியேஷன் வித் கிளாம்ப் அண்ட் DNA. ஸோ இதுவும் வந்து நமக்கு ATP தேவைப்படாது. ஜாயினிங் ஆஃப் ஒகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ். ஸோ இங்க லாகிங் ஸ்ட்ராண்ட்ல இந்த ஒகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ் ஜாயின் பண்ணணும்னா அப்போ ATP இங்க தேவையா இருக்கு. ஸோ B and D ஆப்ஷன் இருக்கிறது தான் கரெக்ட். ஸோ D ஆப்ஷன் இங்க கரெக்ட். Which one of the following statement made about the bacterial replisome is correct? இப்போ பாக்டீரியல் ரெப்ளிசோம் அப்படின்றது இந்த காம்பினேஷன் ஆஃப் இந்த இனிஷியேஷன் அதுக்கப்புறம் ஃபுல்லா இந்த ரெப்ளிகேஷனுக்கு தேவைப்படக்கூடிய ப்ரோட்டீன்ஸ். ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் DNAB ஹெலிகேஸ் along with template DNA increased 10-fold when DNAB and DNA pol 3 interact. ஸோ DNABயும் DNA pol 3 interaction நடக்கும்போது thus ensuring helicase does not move ahead rapidly without polymerase அப்படின்றாங்க. இப்போ பாலிமரைசேஷன்ஸ் இனிஷியேட் ஆகும்போது நமக்கு DNA A வந்து இங்க இனிஷியேஷன் ஸ்டார்ட் மட்டும் பண்ணுது. அதுக்கப்புறம் வரக்கூடியது DNAB. ஸோ DNABக்கு அப்புறம் நமக்கு DNAC ரிலீஸ் ஆகுது. DNACயோட வரக்கூடிய இந்த DNAC ரிலீஸ்க்கு அப்புறம் ரெக்ரூட்மெண்ட் பண்ணப்படுவது எது அப்படின்னா பிரைமர். ஸோ இந்த பிரைமர் இந்த DNAB இது ரெண்டும் சேர்ந்து பாலிமரைஸ் கூட பைண்ட் ஆகும்போது பாலிமரைஸை ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது தான் இது ஃபுல்லா ஹோலா ஃபாஸ்ட் ஆக்ஷன் நடக்குது. ஸோ அப்போ நமக்கு 10-fold இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது கரெக்ட். The transient interaction of the primase with helicase allows the activation of primase activity by 1000-fold promoting RNA primer synthesis. ஸோ இங்க சொன்ன மாதிரி தான் 10-fold எப்படி இன்க்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரி தான் RNA primer synthesisம் 1000-fold வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஆக்டிவிட்டி அதிகமாகுது. ஸோ இதுவும் கரெக்ட். The length of Okazaki fragments is typically restricted to 1000 to 2000 nucleotides. இப்போ பாக்டீரியால பார்த்தோம் அப்படின்னா 1000 to 2000 nucleotides வரைக்கும் போகலாம். அப்போ யூகேரியோட் ஆர்கியால வந்து இது மாறும். ஸோ இந்த பாயிண்ட்டும் கரெக்டா இருக்கு. The E. coli orici carries repeats of 2 sequence motifs. 9-mer இன்னொன்று 13-mer. ஸோ 9-mer repeat வந்து நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா site at which origin first becomes single strand பண்ணக்கூடியதான்னு கேட்குறாங்க. 13-mer DNA A initiated protein கூட பைண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்க பார்த்தோம்னா நமக்கு இந்த ஒரிசியில இருக்கக்கூடிய 13 அப்புறம் 9 பேஸ் பேர் ரிப்பீட். இந்த ரெண்டு ரிப்பீட்ல ஃபர்ஸ்ட் நமக்கு இங்க என்ன ஆகுது அப்படின்னா DNA எங்க பைண்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 9 ரிப்பீட்ல வந்து பைண்ட் ஆகுது. ஸோ இது ஃபர்ஸ்ட் நடக்குது. செகண்ட் என்ன நடக்குது அப்படின்னா இந்த பைண்டிங் அந்த புல்லிங் ஃபோர்ஸ் மூலியமா இந்த DNA ஓடைய அந்த புல் பண்றதுனால இங்க என்ன ஆகுது அப்படின்னா இந்த 13-mer ரீஜன்ல 13 பேஸ் பேர் ரீஜன்ல தான் நமக்கு சிங்கிள் ஸ்ட்ராண்ட் வந்து ஏற்படுது. அதுக்கப்புறம் சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்டிங் ப்ரோட்டீன் வந்து பைண்ட் ஆகும். அப்போ நம்மளுக்கு இங்க 9-merல வந்து
சைட் ஆஃப் ஒரிஜின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஸ்ட்ராண்ட் மாறுதா அப்படின்னா கிடையாது. 13 மர்ல தான் மாறும். 9 மர் ரீஜன்ல தான் டிஎன்ஏ இனிஷியேட்டிங் ப்ரோட்டீன் பைண்ட் ஆகுது. ஸோ நம்ம ஆப்ஷன் இங்க தப்பா இருக்கிறது டி. ஸோ இன்கரெக்ட் டி ஆப்ஷன். Which of the following option correctly matches the protein involved in transcription? So column A, column B. So column A ல இருக்கக்கூடியது transcription protein, column B ல இருக்கக்கூடியது DNA binding domains. So இதுல இருக்கக்கூடிய binding domain என்னன்னு பார்ப்போம். TF3A. ஸோ இதுல வரக்கூடிய டொமைன் என்ன அப்படின்னா, ஸோ இங்க நிறைய ஃபிங்கர்ஸ் அப்படின்றத பார்க்க முடியும். இந்த ஃபிங்கர்ஸ் என்ன அப்படின்னா ஜிங்க் ஃபிங்கர்ஸ். ஒவ்வொரு ஸ்பீஷியஸுக்கும் இந்த ஜிங்க் ஃபிங்கருடைய நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ TF3A வந்து ஜிங்க் ஃபிங்கர். மயோடி இந்த புரோட்டீன் உடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா இங்க என்ன பைண்டிங் மோட்டிவ் இருக்கு அப்படின்னா டிஎன்ஏ பைண்டிங் ரீஜன்ல ஸோ ஹீலிக்ஸ் லூப் ஹீலிக்ஸ் பார்க்க முடியுது. ஸோ மயோடியில தான் இந்த ஹீலிக்ஸ் லூப் ஹீலிக்ஸ் பார்க்க முடியுது. ஸோ ஜூன் ஜேயுஎன் இங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னா இங்க ஜேயுஎன் இந்த 2 டைமர் ஆகும்போது இந்த ஹோமோ டைமர்ல இந்த டைமரைசேஷனுக்கு மேல இருக்கக்கூடியது லூசன் ஜிப்பர் அப்படின்னு பாக்குறோம். ஸோ இந்த லூசன் ஜிப்பருக்கு கீழே இருக்கிறது தான் டிஎன்ஏ பைண்டிங் டொமைன். ஸோ இந்த ஜிப்பர் இருக்கிறதுனால ஜூன் லூசன் ஜிப்பர். ஸோ 4th சொல்லலாம். அடுத்ததா இந்த க்ரோ அப்படின்றது நம்மளுக்கு இந்த பாக்டீரியோஃபேஜ்ல இந்த ஒரு இன்ஹிபிட்டரா இருக்கு. பாக்டீரியோஃபேஜ்ல இந்த லைட்டிக் லைசிஸ் சைக்கிள்ல நம்மளால இந்த க்ரோ புரோட்டீன் பார்க்க முடியும். ஸோ இந்த க்ரோ அப்படின்றது புரோட்டீனுடைய ஸ்ட்ரக்சர்ல என்ன இருக்குன்னா ஹீலிக்ஸ் டர்ன் ஹீலிக்ஸ் டொமைன் தான் பார்க்க முடியும். ஸோ டி வந்து 1. ஸோ இப்படி பார்க்கும்போது நம்ம ஆப்ஷன் டி கரெக்டா இருக்கு. A mutation in which one of the following sigma factors may be possible cause for E. coli failing to adapt? தெர்மல் ஸ்ட்ரெஸ். ஸோ தெர்மல் ஸ்ட்ரெஸ்க்கு வரக்கூடிய சிக்மா ஃபேக்டர்ஸ் எது? ஸோ அதில் மியூட்டேஷன் நடந்தால் இந்த தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபீலிங் வந்து நடக்கும். இப்போ சிக்மா 70. ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். சிக்மா 70 அப்படின்னு பார்க்கும்போது இது ஹவுஸ் கீப்பிங் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஹவுஸ் கீப்பிங் ஜீன்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நார்மல் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது இல்லை தெர்மல் ஸ்ட்ரெஸ்க்கு. சிக்மா 32. ஸோ சிக்மா 32 அப்படின் போதே நம்மளுக்கு இங்கே என்ன தெரியுது அப்படின்னா ஹீட் ஷாக் ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ரோட்டீன். ஸோ இதுதான் தெர்மல் ஸ்ட்ரெஸ்க்கு தேவையானது. ஸோ இதனுடைய மியூட்டேஷன் இல்லை அப்படின்னா தான் தெர்மல் ஸ்ட்ரெஸ்க்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியாது ஈகோலை. இப்போ சிக்மா 54 என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து நைட்ரஜன் மெட்டபாலிசம், அதாவது இந்த ஸ்டார்வேஷன் டைம்ல இந்த லேக் ஃபேஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய அந்த ஸ்டார்வேஷன் டைம்ல ஸ்டேஷனரி ஃபேஸ்க்கு அப்புறம் இந்த சிக்மா 54 வந்து ஒர்க் ஆகும் தேவைப்படும். ஸோ இதுவும் வந்து தெர்மல் ஸ்ட்ரெஸ்க்குன்னு சொல்ல முடியாது. 45ம் இந்த ஸ்டார்வேஷன் ப்ரோட்டீன் மாதிரி தான். ஸோ இதுவும் வந்து இங்கே வராது. ஸோ நம்ம ஆப்ஷன் இங்கே வந்து பி. எக்ஸிஷன் ரிப்பேர் சிஸ்டம் ரீப்ளேஸ் அ ஷார்ட் ஸ்ட்ரெச் ஆஃப் டிஎன்ஏ அரௌண்ட் த சைட் ஆஃப் டேமேஜ். The following statements are made about nucleotide excision repair. So nucleotide excision repair அப்போ நமக்கு வர சேஞ்சஸ் என்ன? இப்போ UVRB homodimer create the nick on one strand on both side of the lesion அப்படின்றாங்க. ஸோ டிஎன்ஏ டேமேஜ். ஸோ இந்த லெஷன் ஏற்படும் போது டிஎன்ஏ டேமேஜ் ஏற்படும் போது இங்கே ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா UVRA and B காம்ப்ளெக்ஸ் வருது. ஸோ இந்த டிஎன்ஏவை ஸ்கேன் பண்ணி இங்கே பைண்ட் ஆகுது இந்த லெஷன் கிட்ட. ஸோ அப்போ இந்த பாதிப்பான இந்த டிஎன்ஏ கூட ஃபர்ஸ்ட் பைண்ட் ஆகுறது UVRA, அதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட் பண்ணப்படுவது UVRB. இந்த யூவிஆர்பி என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே கொஞ்சம் டேமேஜ் சைடை ஓப்பன் பண்ணும். ஸோ இது ஒரு ஹெலிகேஸ். ஸோ ஓப்பன் பண்ணது ஸ்ட்ராண்டை. இந்த ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே என்ன வருது அப்படின்னா UVRC. ஸோ இந்த UVRC தான் வந்து இங்கே நிக் ஏற்படுத்தக்கூடிய ப்ரோட்டீன். இந்த நிக் ஏற்படுத்துறது சிங்கிள் ஸ்ட்ராண்டா டபுள் ஸ்ட்ராண்டா அப்படின்னா வெறும் சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ல தான் நடக்குது. ஸோ இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்ட் நிக் ஏற்படுத்துறதுக்கு அப்புறமா இந்த ஸ்ட்ராண்டை ரிமூவ் பண்ணி நியூ பாலிமரைசேஷன் நடந்து அதை வந்து சீல் பண்ணக்கூடிய லிகேஷன் பண்ணக்கூடிய வேலை வந்து நெக்ஸ்ட் நடக்கும். இப்போ UVR ஹோமோடைமர் கிரியேட்ஸ் நிக் ஆன் ஒன் ஸ்ட்ராண்ட் அப்படின்றது வந்து wrong. ஏன்னா UVRC தான் அந்த நிக் ஏற்படுத்தும். The 50-60 residue long stretch of DNA between two nicks is removed by action. UVRD தான் நிக்ல வரக்கூடிய அந்த ஸ்ட்ராண்ட் நிக் ஏற்படுத்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த ரிப்பேர் ஸ்ட்ராண்டை ரிமூவ் பண்ணுன்றது கரெக்ட். பட் 50-60 ரெசிடியூ அப்படின்றது வந்து நமக்கு யூ கேரியோட்ல தான் பார்க்க முடியும். ஸோ நமக்கு இங்கே ஈக்குவலையில் 50-60 ரெசிடியூ பார்க்க முடியாது. யூ கேரியோட்ல தான் பார்க்க முடியும். பட் இங்கே எத்தனைனா 12 to some 13 ரெசிடியூ தான் வந்து நம்மளுக்கு இங்கே ரிமூவ் ஆகப்படும். ஸோ இது ராங். The gap generated is filled typically by DNA polymerase 1. So usually bacteria gap fill பண்ணக்கூடியது DNA polymerase 1. So correct. The distortion caused by lesion is recognized and bound by UVRA and B complex. So first நம்ம இங்க பார்த்தோம் UVRA and B. இது ரெண்டும் தான் first வரக்கூடியது. So இதுவும் correct. So which one of the following option correct அப்படின்னும் போது நமக்கு C and D இருக்கு. C option. Although introns are not a part of the processed transcript that gets translated, they are important for several reasons. The following statements are made with reference to the possible ways in which introns are crucial to cell survival அப்படின்றாங்க. இப்போ introns அப்படின் போதே நம்ம mRNA வந்து ப்ரிப்பேர் ஆகி ப்ரீ mRNA ரெடி ஆகும்போது நம்ம introns ரிமூவ் பண்ணி எக்ஸான்ஸ் தான் full completed mRNA அப்படின்றோம். ஸோ மெச்சூர்ட் mRNA. பட் இந்த introns உடைய ரோல் வந்து நிறைய விதத்துல இருக்கு. They permit the generation of different protein products from the same gene அப்படின்றாங்க.
இப்போ mRNA ஸ்ப்ளைசிங் அப்போ நமக்கு டிஃப்ரெண்ட் ஸ்ப்ளைசிங் மெக்கானிசம் நடக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ப்ளைசிங்ஸ். ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் ஆர் இன்ட்ரான் ரிட்டன்ஷன் இது இருக்கக்கூடிய ஸ்ப்ளைசிங்ல நமக்கு மெச்சூர்ட் mRNA டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரோட்டீன் மேக் பண்ணக்கூடியதா இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் கரெக்ட். They may encode miRNA which modulate the expression of gene. ஸோ ஈவன் miRNA-வை கூட என்கோட் பண்ணக்கூடிய இந்த மெச்சூர் mRNA-வா இருக்கு. ஸோ அதனால எக்ஸான் ஸ்கிப்பிங் பண்ணும்போது நமக்கு மெச்சூர் miRNA கிடைக்குது. அதனால இதுவும் கரெக்டா இருக்கு. They often encode peptides which play a role in regulating gene expression. ஜீன் எக்ஸ்பிரஷன் ரெகுலேஷனுக்கு நமக்கு இந்த இன்ட்ரான்ஸ் வேணும் அப்படின்னா அது வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இன்ட்ரான்ஸ் ரிமூவ் ஆகப்பட்டு கிடைக்கக்கூடிய எக்ஸான்ஸ் தான் நம்மளுக்கு ஜீன் ரெகுலேஷனுக்கு தேவைப்படும். ஸோ அதனால இது வந்து வராது. They can make many proteins, but gene regulationக்கு இது தேவைப்படாது. They promote export of certain mRNA through the recruitment of transport proteins by exon junctional complex அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே எக்ஸான் ஜங்ஷனல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றத பார்க்க முடியும். இதனோட ஹெல்ப் மூலயமா தான் இங்கே ஸ்ப்ளைசிங் ஆக்டிவேஷன்லாம் நடக்குது. ஸோ இந்த எக்ஸான் ஜங்ஷனல் காம்ப்ளெக்ஸ்னால நிறைய ஆக்டிவிட்டி நடக்குது. அப்போ வேற இந்த எக்ஸான் ஜங்ஷனல் புரோட்டீன் மூலயமா வேற புரோட்டீன்ஸும் ரெக்ரூட்மெண்ட் ஆகப்படுது அப்படின்றத இங்கே நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த பாயிண்ட்டும் கரெக்ட். They play a role in mRNA surveillance through the modulation of nonsense mediated mRNA decay via exon junctional complex அப்படின்றாங்க. நான்சென்ஸ் மீடியேட்டட் mRNA decay வந்து இங்க பார்க்க முடியும். ஸோ இங்க ப்ரீமெச்சூர் ஸ்டாப் கோடான் இருந்தது அப்படின்னா ஸோ இந்த எக்ஸான் ஜங்ஷனல் காம்ப்ளெக்ஸ் ரிட்டனேஷன் இருக்கிறதுனால ஸோ என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு இந்த டீக்ரேஷன் mRNA decay வந்து நடக்கும். ஸோ தே பிளே mRNA surveillance through modulation of nonsense mediated mRNA அப்படின்றது வந்து கரெக்ட். mRNA decay. ஸோ நம்ம ஆப்ஷன் இங்க ABDE இருக்கிற சி ஆப்ஷன் தான் கரெக்ட். The initiation of transcription is a complex process involving promoter recognition கண்டிப்பா இருக்கணும். அதுக்கப்புறம் conversion of initiation complex from closed to open form இருக்கணும். Abortive initiation events-உம் வந்து தேவையா இருக்கும். ஏன்னா இங்க ஸோ ஸ்டாலான இந்த ஈவெண்ட்ல கூட நமக்கு abortive initiation தேவைப்படும். Finally, promoter escape. The following statements are made regarding these steps in transcription initiation அப்படின்றாங்க. ஸோ promoter escape in bacteria is usually accompanied by release of sigma factor. இது பாக்டீரியால ஃப்ரம் RNA polymerase holoenzyme அப்படின்றது கரெக்ட். ஏன்னா இப்போ பாக்டீரியால பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா கோர் RNA polymerase கூட சிக்மா பைண்டிங் நடக்குது. ஸோ சிக்மா பைண்டிங் அப்புறம் வரதான் இந்த ஹோலோ என்சைம் ப்ரொமோட்டர் ஐடென்டிஃபை பண்ணி அங்கே ஜாயின் ஆனதுக்கு அப்புறமா ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா இனிஷியேஷன் நடக்குது. இனிஷியேஷனுக்கு அப்புறம் சிக்மா ரிமூவல் நடக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த சிக்மா ஃபேக்டர் ரிலீஸ் ஆகுது அப்படின்றது இங்கே கரெக்ட். அது பாக்டீரியால. Abortive initiation events in prokaryotes result in formation of short transcripts in lengthwise such as events in eukaryotes result in long transcript. இதை 75 நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்றத சொல்லலாம். இப்போ பொதுவாகவே அபார்ட்டிவ் இனிசியேஷன் அப்படின் போது இந்த ஏதாவது ரைபோசோம்ல வந்து ஏதாவது ஸ்ட்ரக் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரொமோட்டர் பவுண்ட் ஆகி ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அப்போ ஷார்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கும். ஸோ அப்போ வந்து ரெண்டுலுமே ஈவன் யூகேரியோட் ஆர் ப்ரோகேரியோட் இந்த அபார்ட்டிவ் சைக்கிளில் ஷார்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் தான் நடந்திருக்கும். ஸோ 3 to 8 மர் RNA தான் கிடைச்சிருக்கும். அப்போ லாங் அப்படின்றது வந்து ராங். Promoter escape in eukaryote is accompanied by phosphorylation of RNA polymerase larger subunit on its C-terminal domain. இப்போ இது யூகேரியோட்ல பார்க்குறோம். இங்க நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா phosphorylation of the polymerase C-terminal domainல பார்க்க முடியும். ஸோ இதான் இந்த ஸ்பெசிஃபிக் யூகேரியோட்ல பார்க்க முடியுது. ஸோ இது வந்து கரெக்ட். Promoter recognition in bacteria is governed by sigma factor which binds to 10 to 35 region of the promoter followed by RNA polymerase 2 core enzyme to form holoenzyme. இப்போ இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடியது பாக்டீரியா பத்தி. ஸோ பாக்டீரியால நமக்கு RNA polymerase core enzyme வந்து வராது. ஸோ RNA polymerase யூகேரியோட்ல தான் பார்க்க முடியும். இங்க வந்து வெறும் கோர் என்சைம் RNA polymerase அப்படின்னு தான் சொல்றோம். ஸோ RNA pol 2 வராது அப்படின்றதுனால இந்த பாயிண்ட் ராங். ஸோ நம்ம ஆப்ஷன் A and C இருக்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். Which one of the following statement about Cre-mediated site-specific recombination at LOXP site is incorrect? LOX-Cre. So இந்த recombinationல நமக்கு வர changes என்னன்னு பார்ப்போம். When LOXP site flanking a test sequence are oriented in same direction. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த LOXP oriented same direction இருக்கும்போது இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும்னா excision நடக்குது. ஸோ சேம் டைரக்ஷன்ல இருந்தாக்கா LOXP site இங்கே excision நடக்குது. ஸோ ரிமூவல் நடக்குது. ஸோ excision நடக்குதா அப்படின்னா கரெக்ட். இப்போ இங்க இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. LOXP site is inverted in inverted orientation around an intervening sequence lead an inversion upon action of Cre recombination. ஸோ இப்போ inverted orientation இங்க வந்து inverted-ஆ இருக்கு. ஸோ inverted இருந்தது அப்படின்னா இந்த gene inversion நடக்குது. ஸோ gene inversion நடக்குது. ஸோ inverting sequence இருக்கு. இது கரெக்ட். LOXP site recognized by Cre recombinase are palindromic around the spacer sequence.
ஸோ பாலிண்ட்ரோம் அப்படின்னும் போதே நம்மளுக்கு இந்த ரிப்பீட்டட், அதாவது இதுக்கு காம்ப்ளிமெண்டா இருக்கக்கூடியது, அதாவது டிஎன்ஏ சீக்வன்ஸா இருக்கிறதுல பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் அப்படின்றது காம்ப்ளிமெண்டரி ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடியது, ரிப்பீட்டட் சீக்வன்ஸாகவும் இருக்கும். ஸோ இதுவும் வந்து கரெக்ட். லாக் ஸ்பீட் க்ரீ சிஸ்டம் cannot use to generate translocation between chromosomes. லாக் ஸ்பீட் க்ரீ ரீகாம்பினேஸ். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த ரேட்ல பார்க்கலாம். ஸோ இந்த ரேட்ல பார்க்கும்போது நம்மளுக்கு 3 வகையான டிஃபரன்ஸ் பார்க்க முடியும். அதாவது இன்வர்ஷன், டெலிஷன், டிரான்ஸ்லோகேஷனும் இங்கே நடக்குது. ஸோ டிரான்ஸ்லோகேஷனும் இங்கே பார்க்க முடியுன்றதுனால ஸோ cannot be அப்படின்ட்டு வராது டிரான்ஸ்லோகேஷன். ஸோ இது வராது. ஸோ நம்மளுக்கு இன்கரெக்ட் அப்படின்றது இங்கே டி மட்டும்தான். given below are set of enzymes. ஸோ இங்கே enzymes இருக்கு. ஸோ இந்த காலம் 2ல வந்து நம்மளுக்கு ஆக்டிவிட்டிஸ், என்சைமோட ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஸோ இப்போ ரெப்ளிகேஷன்ல டிஎன்ஏ டோப்போ ஐசோமரேஸ் 1, 2 இதை வந்து என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ டோப்போ ஐசோமரேஸ் 1 என்ன பண்ணும் அப்படின்னா சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பிரேக் மட்டும் தான் பண்ணும் இங்கே. பட் டோப்போ ஐசோமரேஸ் 2 என்ன பண்ணுது அப்படின்னா டபுள் ஸ்ட்ராண்டும் பிரேக் பண்ணுது. ஸோ டிஎன்ஏ டோப்போ ஐசோமரேஸ் வந்து 4 சிங்கிள் ஸ்ட்ராண்ட் மேக்கிங். நெக்ஸ்ட் டோப்போ ஐசோமரேஸ் 2 அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா டபுள் ஸ்ட்ராண்ட் பிரேக் அண்ட் லிகேஷன் பண்ணுது. பாலிமரேஸ் எப்சிலான். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே லீடிங் அண்ட் லேகிங் ஸ்ட்ராண்ட் பார்க்குறோம். ஸோ இதில் பாலிமரேஸ் டெல்டா இங்கே பார்க்குறோம். பாலிமரேஸ் எப்சிலான் ஸ்பெசிஃபிக்காக லீடிங்ல தான் பார்க்குறோம். ஸோ பாலிமரேஸ் எப்சிலான் லீடிங் ஸ்டாண்ட் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லலாம். பாலிமரேஸ் டெல்டா ஒகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸும் கிரியேட் பண்ணுது. ஸோ அதனால சிந்தசிஸ் ஆஃப் ஒகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஆப்ஷன் இங்கே ஏ கரெக்டாக இருக்கு. Fidelity of protein synthesis depend to larger extents on the accuracy of amino acylation of tRNA with correct amino acid. ஸோ அமினோ அசைலேஷன் அப்படின்றது இப்போதான் பார்த்தோம். அதாவது அமினோ அசைல் டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைம் மூலமா இந்த அமினோ அசைலேஷன், அதாவது டிஆர்என்ஏல கரெக்டான அமினோ ஆசிட் வந்து பொருந்துரும். ஸோ அப்பதான் நம்மளுக்கு ஃபர்தர் இந்த பெப்டைட் ஃபார்மேஷனுக்கு கரெக்டான டிஆர்என்ஏஸ் வந்து பைண்ட் ஆகும். இப்போ இந்த கரெக்டான ஸ்பெசிஃபிக் அமினோ அசைலேஷன் எப்படி நடக்குது அப்படின்றதான் இங்க கேட்குறாங்க. However, given that side chain of many amino acids are not sufficiently different, amino acid tRNA synthetases are often prone to misacylate the tRNA. So sometimes misacylate நடக்கும். One such example தான் என்ன அப்படின்னா tRNA 309. tRNA 309ல இங்க misacylation நடந்துருது with help of 309 tRNA synthetase மூலியமா. So இது வந்து எந்த misacylation நடக்குது அப்படின்றதான் நம்மளுக்கு கொஸ்டின். It misacylate tRNA 309 equally with serine cysteine. ஸோ ரெண்டுமே இது ஈக்குவலா மாத்திருமா அப்படின்னு பார்த்தா இங்க என்ன பண்ணுது அப்படின்னா இந்த எடிட்டிங் அண்ட் கேட்டலிட்டிக் சைட் எல்லாம் இருக்கு. ஸோ கேட்டலிட்டிக் சைட்ல நம்மளுக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா செரைன் இந்த இன்ஸ்டெட் ஆஃப் 309 இங்க மிஸ் அசைலேட்ஸ் ஆகுது. ஸோ செரைன் மட்டும் தான் சிஸ்டைன் இல்லை. ஸோ இது ராங். இட் possess a distinct editing site that preferentially deacylate the misacylated tRNA 309. ஸோ டிஸ்டிங்க் எடிட்டிங் சைட் இருக்கா அப்படின்றாங்க. ஸோ இதுதான் deacylate பண்ணுமா அப்படின்றது கரெக்ட். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அந்த tRNA சிந்தடேஸ்ல 309 tRNA synthetase இதுல ரெண்டு சைட் இருக்கு. ஒன்று கேட்டலிட்டிக் சைட் ஆர் சிந்தசிஸ் அமினோ அசைலேஷன் சைட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று எடிட்டிங் சைட் ஆர் ஹைட்ரோலைசிஸ் சைட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு சைட்டுமே இருக்கு. ஸோ எடிட்டிங் சைட்டும் இருக்கு. ஸோ இது கரெக்ட். The editing of the misacylated tRNA occurs frequently in cis before the release of misacylated tRNA வா அப்படின்றாங்க. சிஸ் சைட்ல தான், அதாவது சிஸ் சைடு ஃபங்க்ஷனல் சைட்ல தான் இந்த மிஸ்அசைலேஷன் வந்து நடக்குது. அதனால இதுவும் கரெக்டா இருக்கு. It possesses a distinct editing site that does not discriminate between the misacylated tRNA 309, 309 tRNA serine இருக்கலாம். மேபி இந்த ரெண்டுக்கும் டிஸ்டிங்ஷன் தெரியாம இருக்குமா, டிஸ்கிரிமினேட் பிட்வீன் மிஸ்அசைலேட்டடா அப்படின்னு கேட்குறாங்க. எடிட்டிங் சைட்ல இது வந்து கண்டிப்பா பார்த்து தான் அனுப்பும். ஸோ அதனால இட் possesses a distinct editing site கரெக்ட். does not discriminate அப்படின்றது வந்து ராங். The amino acylation and the editing sites of 309 tRNA synthetase are same அப்படின்றாங்க. ஸோ ரெண்டுமே வந்து சேம் சைட்ல இருக்குமா அப்படின்னா ராங். ஸோ நம்மளுக்கு கேட்டலிட்டிக் சைட் இருக்கு, அப்புறம் எடிட்டிங் சைட் அப்படின்னு ரெண்டு இருக்கு. ஸோ அதனால நமக்கு ரெண்டுலயும் நடக்காது, ரெண்டுமே சேமா இருக்க முடியாது. ஸோ இதுவும் ராங். ஸோ நம்ம ஆப்ஷன் இங்க பி அண்ட் சி தான் இங்கே கரெக்ட். Sequencing of human genome has identified 67 putative gene encoding for potassium channel. To characterize the function of one of these genes, our researcher would typically carry out what experiment? ஸோ நம்மளுக்கு இந்த இதுல இருக்கக்கூடியதுல ரிசர்ச்சர் எது பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பொட்டாசியம் சேனலை பத்தி படிக்கிறதுக்கு இன்விட்ரோ டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் cloned cDNA for this gene in a cell-free system to produce corresponding mRNA அப்படின்றாங்க. ஸோ கண்டிப்பா நம்ம இன்விட்ரோல படிக்க முடியும். ஸோ இன்விட்ரோல நம்ம இன்னும் நிறைய mRNA இதுக்கானதை மேக் பண்ணி ஸோ டிரான்ஸ்ஃபேக்ஷனும் பண்ண முடியும், இன்ஜெக்ஷனும் பண்ணி அந்த mRNA-வை அதிகப்படுத்திக்க முடியும். ஸோ அதனால இது கரெக்ட். இன்ஜெக்டிங் above mentioned mRNA in a frog oocyte. ஸோ ஃப்ராக் ஆர் ரேட் எந்த ஊசைட்லையும் நம்ம இன்ஜெக்ட் பண்ணி இதை ஜாஸ்தியும் பண்ண முடியும். ஸோ மெஷரிங் சேனல்
protein activity using patch clamping technique. ஸோ இந்த பேட்ச் கிளாம்பிங் டெக்னிக் மூலியமா இந்த பொட்டாசியம் சேனலை நம்ம எடுத்து அதை ஸ்டடி பண்ண முடியும். ஸோ அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றதையும் படிக்க முடியும். ஸோ இதுவும் பண்ணலாம் ரிசர்ச். நாகிங் அவுட் ஆஃப் ஜீன் என்கோடிங் த ஹோமோலாக் ஆஃப் திஸ் சேனல் இன் ஃப்ராக் ஊசைட்ஸ். ஸோ ஃப்ராகோடைய ஊசைட்ல இதை நாக் அவுட் பண்ணிடுறது அண்ட் மெஷரிங் சேனல் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ஜீனுக்கான என்கோட் பண்ணக்கூடியதை நாக் அவுட் பண்ணிட்டா எப்படி இந்த சேனல் ஆக்டிவிட்டி நம்மளால படிக்க முடியாது. பேட்ச் கிளாப் டெக்னிக் மூலமா இந்த சேனல் ஆக்டிவிட்டியை படிக்க முடியாது. ஸோ இதுதான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரிசர்ச்சர் யூஸ் பண்ண முடியாத ஒரு பாயிண்ட். கரெக்ட் காம்பினேஷன் வந்து PQR இருக்கிற இந்த A ஆப்ஷன் கரெக்ட். A heterozygote of E. coli was produced with the following combination of mutation. So இந்த TRP tryptophan ரெப்ரஸர் ரெண்டுலையும் வைல்டா இருக்கு. ஸோ ட்ரிப்டோஃபான் ஆப்ரேட்டர் வந்து ஒன்ல வந்து வைல்டு இல்லை, மியூட்டேஷன் இருக்கு, ஒன்ல வைல்டா இருக்கு. ட்ரிப்டோஃபான் என்சைம் அதாவது ஃபர்ஸ்ட் என்சைம் கிரியேட் பண்றதுல ஒன்று வந்து நமக்கு வைல்டா இருக்கு, இன்னொன்னுல வந்து மியூட்டேஷன் நடந்திருக்கு. வேர் R is the repressor, O is the operator, TRPE is the first enzyme in the biosynthetic cascade of tryptophan. Assume all other enzymes are required for wild type. ஸோ இதுல which one of the most likely phenotype of this E. coli அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எது சிந்தசிஸ் ஆகுமா, ட்ரிப்டோஃபான் சிந்தசிஸ் ஆகாதா அப்படின்றதான் இங்கே கொஸ்டின். வைல்ட் டைப் அப்படின்னும் போது இந்த ஃபங்க்ஷனிங் இருக்கும், மைனஸ் அப்படின்றது மியூட்டேஷன் அப்போ ஃபங்க்ஷனிங் இருக்காது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இப்போ ப்ரொமோட்டர்ல இங்க RNA பாலிமரேஸ் வந்து பைண்ட் ஆகும்போது நம்மளுக்கு ரெப்ரஸர் ஆப்பரேட்ல பைண்ட் ஆச்சு அப்படின்னா இங்க mRNA சிந்தசிஸ் நடக்காது. இங்க ஃபர்ஸ்ட் டைப்ல என்னன்னு பாக்குறோம்னா ட்ரிப்டோஃபான் ரெப்ரஸர் இங்க வைல்ட் டைப் அப்படின்றதுனால இது ஃபங்க்ஷனிங்காக தான் இருக்கும். ஸோ ரெப்ரஸர் ஆல்வேஸ் ஃபங்க்ஷனிங். அதே ஆப்ரேட்டர் வந்து மியூட்டண்டா இருக்கு ஃபர்ஸ்ட் டைப்ல. ஸோ ஆப்ரேட்டர் மியூட்டண்டா இருக்கும்போது இங்க என்ன ஆகும் அப்படின்னா mRNA சிந்தசிஸ் வந்து நடக்கும். பட் அதே இப்போ ஆப்ரேட்டர் ஃபங்க்ஷனிங்கா இருக்கு, ரெப்ரஸரும் ஃபங்க்ஷனிங்கா இருக்கு, என்சைம்ல தான் இங்க ஃபால்ட் அப்படின் போது இந்த என்சைம்ல ப்ராப்பர் என்சைம் வந்து கிடைக்காது. பட் ஸ்டில் இது வந்து ரெகுலேட்டபிள். ஸோ அதனால இந்த ரெண்டு டைப்ஸ்லயுமே நம்மளுக்கு mRNA சிந்தசிஸ் நடக்கும், அதாவது ட்ரிப்டோஃபான் சிந்தசிஸ் வந்து நடக்கும். ஸோ சிந்தசிஸ் ட்ரிப்டோஃபான் irrespective of tryptophan status in the medium. ஸோ மீடியம்ல ட்ரிப்டோஃபான் இருந்தாலும் சரி இல்ல அப்படின்னாலும் சரி இங்க என்ன நடக்கும் அப்படின்னா mRNA சிந்தசிஸ் நடக்குது. ஸோ அதனால ஆப்ஷன் A தான் இங்கே கரெக்ட். Precise recognition of tRNA by their cognate amino acyl tRNA synthetase. So முன்னாடி பார்த்த மாதிரி இது amino acylation பற்றின question. So for the fidelity of protein synthesis இந்த amino acylation கண்டிப்பா தேவை. In the context of amino acylation of tRNA alanine, இங்க alanine பத்தி சொல்றாங்க. So its cognate amino acyl tRNA synthetase alanine tRNA synthetase அப்படின்றாங்க. So and based on the studies molecules of E. coli origin following statements are made. Which one of the following is incorrect? So incorrect தான் கேக்குறாங்க. Anticodon of tRNA alanine makes important contribution to the specificity of its amino acylation of alanine tRNA synthetase. ஆன்டிகோடான் தான் இங்க வந்து அலனைன் டிஆர்என்ஏ கொண்டு வரதுக்கான மேஜரா தேவைப்படுமா அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ ஒரு நம்மளுக்கு டிஆர்என்ஏ இருக்கு அப்படின்னா ஆன்டிகோடான், ஸோ டி சைஸ் சி லூப் இருக்கு, அதுக்கப்புறம் டி லூப், அக்செப்டார் ஸ்டெம். ஸோ இது எல்லாமே இருக்கு. ஸோ இது எல்லாத்துலயுமே நம்மளுக்கு வந்து ஒவ்வொன்று வந்து ஒவ்வொரு அமினோ ஆசிட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த கோடான் ஸ்பெசிஃபிக்கா இங்க அலனைனை கோட் பண்ணக்கூடியது 3rd குவானைன் அண்ட் 70 யூரேசில். ஸோ இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடிய இந்த ஈகோலியில இருக்கக்கூடிய இந்த டிஆர்என்ஏ வந்து நம்மளுக்கு அலனைனை கோட் பண்ணக்கூடியது. அதனால ஆன்டிகோடான் அப்படின்றது வந்து இங்க வராது. ஸோ இது வந்து இன்கரெக்ட் ஆப்ஷனா இருக்கு. Mutational analysis have shown that amino acylation of tRNA alanine, but by alanine tRNA synthetase the presence of Ubil pair. ஸோ அது என்ன சொல்றோம்னா Ubil pair அது அக்செப்டார் ஸ்டெம்ல தான் இருக்கு. ஸோ G3U70 அப்படின்றது இப்போ பார்த்தோம். இதுதான் ரொம்ப குரூஷியல் எலிமெண்டா இருக்கு. ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா அக்செப்டார் ஸ்டெம்ல தான் இருக்கு. அதனால இந்த பாயிண்ட் கரெக்டா இருக்கு. Amino acylation of tRNA alanine by alanine tRNA synthetase occurs even if the codon anticodon of tRNA alanine is mutated. ஸோ நம்ம இப்பதான் பார்த்தோம் ஆன்டிகோடான் முக்கியம் இல்லை. இப்போ இங்க tRNA alanine நம்மளுக்கு எது முக்கியம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு இங்க இருக்க அக்செப்டார் ஸ்டெம்ல இருக்கக்கூடிய இந்த சீக்வன்ஸ் தான். ஸோ அதனால இதுவும் கரெக்ட். Microhelix lacking a clover leaf structure and harboring only the acceptor stem sequence of tRNA is specifically amino acylated by alanine tRNA synthetase. ஸோ இப்பதான் பார்த்தோம் நம்மளுக்கு அக்செப்டர் ஸ்டெம் தான் ரொம்ப முக்கியம் இங்க. ஸோ இந்த க்ளோவர் லீஃப் ஃபுல் ஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த ஆர்ம்ஸ்லாம் மியூட்டேஷன் இருந்தது அப்படின்னாலும் பட் இந்த அக்செப்டர் ஸ்டெம் கரெக்டா இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இந்த அலனைன் டிஆர்என்ஏ அலனைன் வந்து கிடைச்சிரும். ஸோ இதுவும் கரெக்ட். ஸோ நம்ம ஆப்ஷன் இங்கே இன்கரெக்ட் வந்து ஆப்ஷன் ஏ. In the figure replication of DNA beginning from the origin of replication. ஸோ நம்மளுக்கு தெரியுங்க ரெப்ளிகேஷனுக்கான ஃபுல் விளக்கம் இங்கே இருக்கு. ஸோ origin of replicationல of the chromosome newly identified bacterium. ஸோ இங்கே இருக்கக்கூடியது நியூவா ஐடென்டிஃபை பண்ண பாக்டீரியம், அதனுடைய டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் DNA ஜீனோம் இங்கே இருக்கு. ஸோ அதுல
DNA polymerase responsible for genome replication அப்படின்றாங்க. Show that DNA synthesis 5' to 3' direction தான் எப்போதுமே DNA synthesis இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கும் புரியுது. It depends on the presence of primer அப்படின்றாங்க. So primer கண்டிப்பா தேவை. Polarities of DNA 5' to 3' as shown. ஸோ இங்க பார்க்குறோம் நம்மளுக்கு 5' to 3' இங்க இந்த lagging strandலையும் 5' to 3' இப்படி நடக்குது. Replication begins at a point O. ஸோ இங்க ஒரு பாயிண்ட் origin தான் இங்க இருக்கு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும் on the left bubble. And both parents strands were replicated concurrently. So ரெண்டு parents strandsமே நமக்கு replication நடக்குது. The longer arrow inside the bubble show leading strand. So இது leading strand. So இது வந்து lagging strand. Whereas shorter arrows Okazaki fragments குறிக்கக்கூடியது. ஸோ இங்க நமக்கு நடக்கிறதுல bidirectional mode of replication unidirectional mode of replication ஃபர்ஸ்ட் bidirectional and unidirectional. ஸோ இதை பத்தி தெரிஞ்சுப்போம். சின்ஸ் நம்மளுக்கு ஆரிஜின் ஒரு சைடு தான் அப்படின்றாங்க, அதுவும் லெஃப்ட் சைட் அப்படின்றாங்க. ஸோ அப்படி ஒரு சைடு இருக்கும்போது கண்டிப்பா யூனிடைரக்ஷனல் ரெப்ளிகேஷன் தான் இங்கே பார்க்க முடியும். இப்போ சென்ட்ரல் இருக்க ஆரிஜின் அப்படின்னா தான் நமக்கு பைடைரக்ஷனல் ரெப்ளிகேஷன் பார்க்க முடியும். இப்போ இந்த யூனிடைரக்ஷனல் பைடைரக்ஷனல் இது மோஸ்டா யூனிடைரக்ஷனல் தான் இந்த பாக்டீரியாஸ்ல பார்க்க முடியும். பட் சம் ஸ்பெசிஃபிகேஷன் அதாவது லைக் பிளாஸ்மேட் ஆர் குரோமேட்ஸ் இதுலலாம் நம்மளுக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா யூனிடைரக்ஷனல் ரெப்ளிகேஷன் பார்க்கலாம். ஸோ யூனிடைரக்ஷனல் மோட் அப்படின்றது கரெக்ட். வேற சிந்தசிஸ் ஆஃப் ஒகசாகி ஃப்ராக்மெண்ட் மார்க் சி அக்கர்ஸ் ப்ரையர் டு தோஸ் மார்க்ட் பை ஏ அண்ட் பி. ஸோ சி தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்குமா அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ முதல்ல நமக்கு லீடிங் ஸ்ட்ராண்ட் இப்படி போகும்போது ஸோ ஃபர்ஸ்ட் சிந்தசிஸ் ஆயிருக்கிறது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராண்ட், அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் இப்படி. ஸோ இப்படி யூனிடைரக்ஷன்ல போயிட்டே இருக்கும்போது இதுக்கப்புறம் வரக்கூடியது அடுத்தடுத்தது வரும். ஸோ ப்ரையர் அப்படின்றது சி அப்படின்றதுனால சி ஆப்ஷன் தான் இங்கே கரெக்ட். Which one of the following combination represent the major protein or protein complex involved in chroma condensation in yeast and human? இப்போ chroma condensation அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, குரோமாட்டின் கண்டென்சேஷன் தான் குரோமா கண்டென்சேஷன் அப்படின்னு இருக்காங்க. பீட்ஸ் போல இருக்கக்கூடிய இந்த குரோமாட்டின் ஃபைபர் இந்த கண்டென்சன்ஸ் மூலியமா ஹிஸ்டோன் இன்டராக்ஷன்ஸ் மூலியமா இங்க என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு குரோமோசோம் உடைய ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் நடக்குது, செல் டிவிஷன் அப்போ. ஸோ இந்த ஃபார்மேஷன் நடக்கிறது தான் நம்ம இங்கே எந்த காம்ப்ளெக்ஸ் ஆர் எந்த ப்ரோட்டீன் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க, அதுவும் ஈஸ்ட்லையும் ஹியூமன்லையும். இப்போ ஈஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இது SIR காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற சைலண்ட் இன்ஃபர்மேஷன் ரெகுலேட்டர். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் ஈஸ்ட்லையும், அதுக்கப்புறம் ஹெட்டிரோக்ரோமாட்டின் புரோட்டீன் 1 அது HP1. ஸோ இந்த ப்ரோட்டீனும் தான் ஹியூமன்ல ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால நம்ம ஆப்ஷன்ல SIR காம்ப்ளெக்ஸ் அப்படின்றதுனால SIR காம்ப்ளெக்ஸ் அப்புறம் HP1 இருக்கு. இந்த பி ஆப்ஷன் கரெக்ட். Regulation of mRNA translation is a major mechanism that maintains stoichiometric availability of ribosomal proteins. So mRNA translation அப்பதான் நமக்கு இந்த ribosomal proteins ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ribosomal proteins வந்து இந்த ஜீன் அதாவது ஆர் புரோட்டீன் ஜீன் டிஎன்ஏல ஸ்பெசிஃபிக் அந்த நிறைய ஓப்பரான்ஸ் கொண்ட மல்டிபிள் ஜீன்ஸ்ல தான் இந்த ஆர் ப்ரோட்டீன்ஸ் பைண்ட் ஆகும்போது நமக்கு இந்த ஆர் ப்ரோட்டீன் கிடைக்குது. இப்போ இதுல which one of the following represent established mechanism to ensure optimal production of R protein? ஸோ கரெக்டான அளவான ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர் ப்ரோட்டீன் இது ஈகோலைல, அதாவது எப்போ ஆர் ப்ரோட்டீன் இந்த ஃப்ரீ ஃபார்ம் அதாவது எக்ஸஸ் ஓவர் RNA இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்றதான் இங்கே கொஸ்டின். ஜீன் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்போ நம்மளுக்கு டிஎன்ஏல இருந்து இந்த mRNA கிடைக்குது அப்படின்னு. ஸோ இந்த mRNAல இருந்து தான் நம்மளுக்கு இந்த ஆர் ப்ரோட்டீன் வந்து கிடைக்குது. ஸோ டியூன் பை டிரான்ஸ்லேஷன். ஸோ இந்த ஆர் ப்ரோட்டீன் எக்ஸஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்றது நம்மளுடைய கொஸ்டின். The free R protein often bind to corresponding DNA sequence and activate transcription of RNA genes to increase RNA availability. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓவர் ப்ரொடக்ஷன், அதாவது நிறைய ஃப்ரீ ஃபார்ம் ஆஃப் RNA இருக்கும்போது திரும்பவும் அது வந்து இன்னும் ஆக்டிவேட் பண்ண முடியாது. RNA திரும்ப ஆக்டிவேட் பண்ணால் ஸோ அதில் வந்து என்ன ஆகும் அப்படின்றது தான் இங்கே கேட்குறாங்க. ஸோ இது வந்து RNA அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணாது. So free R protein bind to RNA polymerase and repress transcription of the R protein genes to decrease the availability of இந்த ஃப்ரீ ஆர் ப்ரோட்டீன் வந்து RNA பாலிமரேஸ்ல போய் பைண்ட் ஆகிறதுல தே பைண்ட் டு mRNA. ஸோ இந்த mRNAல போய் பைண்ட் ஆகும்போது தான் ஸோ இந்த mRNA ஆல்ரெடி ரைபோசோமால ஆக்குபை பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு நினைச்சு இதுல டிரான்ஸ்லேஷன் டவுன் ரெகுலேஷன் அதாவது ஓவர் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர் ப்ரோட்டீன் வந்து ஃபார்ம் ஆகாம இருக்கும். ஸோ ஃப்ரீ R protein bind to mRNA and down regulate தான் இங்கே நமக்கு கரெக்டான ஆப்ஷன். The free R protein bind free NTP அப்படின்றது வந்து இங்கே வராது. ஸோ நம்ம ஆப்ஷன் இங்கே சி. The basic difference between direct repair and base excision repair. இப்போ direct repair பேஸ் எக்ஸிஷன் ரிப்பேர் ரெண்டையும் பார்க்கலாம். ஸோ ரெண்டையும் பார்க்கும்போது நம்மளுக்கு டைரக்ட் ரிப்பேர் அப்போ ஸோ ஒரு நியூக்ளியோடைட்ல தான் நம்மளுக்கு இங்கே வந்து ரிப்பேர் நடக்குது. ஸோ இந்த ஒரு நியூக்ளியோடைட்ல இங்கே வந்து பாண்ட் ஒன்லி ஒன் நியூக்ளியோடைடோடைய பாண்ட் பிரேக்கேஜ் ஆகுது வித் ஹெல்ப் ஆஃப் ஃபோட்டோலைஸ் என்சைம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு இங்கே ஒரு நியூக்ளியோடைட்ல கரெக்ஷன் ஆகுது. ஸோ இங்கே நிறைய நியூக்ளியோடைட் சேஞ்சஸ் இல்லை. பட் பேஸ் எக்ஸிஷன் ரிப்பேர் அப்படின்னும் போது நமக்கு இங்கே பெரிய பார்ட் ஆஃப் இந்த
டேமேஜ்ல தான் இங்க வந்து சரி செய்ய முடியும். பேஸ் அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் பேஸை வந்து இங்க ரிமூவ் ஆகப்பட்டு அதுக்கப்புறம் வித் ஹெல்ப் ஆஃப் டிஎன்ஏ கிளைகோலேஸ் ரிமூவ் ஆகப்பட்டு அதுக்கப்புறம் எண்டோ ஆர் எக்ஸோ நியூக்ளியஸ்னால அது எடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் வித் ஹெல்ப் ஆஃப் பாலிமரேஸ் என்சைம். ஸோ இங்கே நியூக்ளியோடைட்ஸ் வந்து பாலிமரைசேஷன் நடக்குது. ஃபில் ஆனதுக்கப்புறம் லிகேஸ் மூலமா இங்கே லிகேஷன் நடக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் தான் பேஸ் எக்ஸிஷன் ரிப்பேர். ஸோ இந்த டிஃபரன்ஸ் தான் இங்கே கேட்குறாங்க. ஸோ டைரக்ட் ரிப்பேர் ரெஸ்டோர்ஸ் ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆல்டர்ட் நியூக்ளியோடைட் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். So without replacement, while in base excision repair, the section of DNA containing the distortion is removed, correct base pair is added. ஸோ இங்கே மொத்தமாக கரெக்ட் பேஸ் பேர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆடட் ஆகி அதுக்கப்புறம் ரீசீல் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன். ஸோ இங்கே மொத்தமான இந்த நியூக்ளியோடைட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கிறது இல்லை. ஸோ அந்த ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர்ஸ்லேயே தான் ரிப்பேர் நடக்குது. ஸோ அதனால நம்மளுக்கு ஏ பாயிண்ட் தான் கரெக்ட். இங்கே ஹோமோலோகஸ் ரீகாம்பினேஷனோ நான் ஹோமோலோகஸ் ஜாயினிங் இதெல்லாம் வந்து இங்கே நடக்கிறத நம்மளால பார்க்க முடியாது. டிரான்ஸ்லேஷன் பாலிமரேஸ் என்சைம் வந்து ஒரு பர்டிகுலர் அதாவது குரூப் ஆஃப் இந்த செட் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் ஸ்கிப் பண்ணி போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்கிப் பண்ணுறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுமே ஒழிஞ்சு இந்த ரிப்பேர் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு டிஎன்ஏ கிளைகோலேஸ் இந்த எக்ஸோ எண்டோ நியூக்ளியஸ் எல்லாம் தான் தேவை. ஸோ இந்த பாயிண்ட்டும் வராது. ஸோ நம்ம ஆப்ஷன் இங்கே ஏ. Which one of the following region of the target gene is not used for making RNAi construct to knock down its expression? இப்போ RNA construct எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்மளுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலமா டிஎன்ஏல இருந்து கிடைக்கக்கூடிய HNRNA இம்மெச்சூர் ஆர்என்ஏன்னு சொல்லலாம். இதுல இருந்து இன்ட்ரான் ரிமூவலுக்கு அப்புறம் கிடைக்கிறது தான் நம்மளுக்கு மெச்சூர் ஆர்என்ஏ. இந்த மெச்சூர் ஆர்என்ஏல நம்மளுக்கு இன்வெர்டர் ஒரு மாதிரியான இன்வெர்டர் ரிப்பீட்ஸ் இருந்தாதான் இந்த எம்ஆர்என்ஏலேயே இந்த பெட்வீன் இந்த ரிப்பீட்ஸ் இங்கே இருந்தாதான் இது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்டெம் லூப் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். இப்படி ஃபார்ம் பண்ற ஸ்ட்ரக்சர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா RNA இன்டர்ஃபரன்ஸ். ஸோ இதுல இந்த ஸ்டெம் லூப் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இந்த டிஅடினைலேஷன் டிகிரேடேஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், ஹால்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் டிஃபால்ட் எம்ஆர்என்ஏவை. ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே இன்வெர்டர் ரிப்பீட்ஸ் வேணும். ஸோ இதுல என்ன இருக்காது. ஸோ இங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா நாட் யூஸ்ட் அப்படின்னு கேட்கறாங்க. 5' UTR இருக்கா அப்படின்னா கண்டிப்பா வேணும். 3' UTRும் மெச்சூர் டிரான்ஸ்கிரிப்ட் அப்போ இருக்கு. எக்ஸானிக் ரீஜன்ஸும் இருக்கா அப்படின்னா ஸோ எக்ஸ்ட்ரான்ஸ் மட்டும் தான் இங்க ஜாயின் ஆகி மெச்சூர் எம்ஆர்என்ஏ ஆகுது. இன்ட்ரானிக் ரீஜன்ஸ் தான் இங்க மெச்சூர் ஆகும்போது இல்லை. ஸோ அதனால நம்ம ஆப்ஷன் எது இருக்காது அப்படின்னும் போது ஆப்ஷன் டி. ஸோ இன்ட்ரானிக் ரீஜன்ஸ் ஆர் சீக்வன்ஸ் within a gene primary transcript the pre-mRNA that are removed during maturing. So, number option is D. In bacteria, many of tRNA genes do not contain the CCA sequence found at 3' end of tRNA. நம்மளுக்கு tRNA அப்படின்ற ஸ்ட்ரக்சர் எடுக்கும் போதே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸோ இந்த 4 ஆர்ம்ல நம்மளுக்கு மேல இருக்கக்கூடியது தான் இந்த CCA சீக்வன்ஸ். ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து அதாவது CCA சீக்வன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த 3' எண்ட்ல இல்லை அப்படின்னா in this context which one of the following statement represents the correct explanation? இப்போ in these tRNA amino acylation occurs a 3' end of tRNA irrespective of the presence of CCA sequence. இப்போ இந்த CCA sequence இல்லை அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்க அமினோ அசைலேஷன் அதாவது அமினோ ஆசிட் வந்து இங்க பைண்ட் ஆக்குறது வந்து கஷ்டம். ஸோ கண்டிப்பா CCA sequence இருக்கணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வராது. CCA sequence is added to these tRNA transcript in DNA template independent manner. இந்த பாயிண்ட்டை தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா CCA sequence இந்த ரியாக்ஷன்ஸ் மூலியமா அதாவது அடினைலேஷன் மூலியமா மோனோ அடினைலேஷன் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இது எதை ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்னா இங்க CCA இந்த சீக்வன்ஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணும். ஸோ CCA ஆடிங் என்சைம் மூலியமா அதாவது tRNA நியூக்ளியோடைல் டிரான்ஸ்ஃபரேஸ் மூலியமா நம்மளுக்கு இந்த CCA சீக்வன்ஸ் ஆட் ஆனதுமா இங்க மெச்சூர்டு tRNA நம்மளுக்கு ரெடி ஆயிடுது திரும்பவும். ஸோ இதுதான் நம்மளுக்கு DNA டெம்ப்ளேட் இண்டிபெண்டன்ட் மேனர்ல நடக்குது. அதுவும் ஏன்னா இது போஸ்ட் டிரான்ஸ்லேஷன் மாடிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பாயிண்ட் கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் these tRNA exploits the process of transsplicing. ஸோ இங்கே டிரான்ஸ்பிளைசிங் அப்படி எதுவும் நடக்கிறது இல்லை. ஆல்ரெடி மெச்சூரான இந்த RNA தான் நம்மளுக்கு இங்கே tRNA ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ டிரான்ஸ்பிளைசிங் நடக்காது. ஆப்சன்ஸ் ஆஃப் CCA occurred only in last common ancestor அப்படின்றாங்க. ஸோ இது வரைக்குமே எவால்யூஷன் நடந்ததுக்கு அப்புறமே இந்த சீக்வன்ஸ் மிஸ்ஸிங் அப்போ நடக்கும். வித் ஹெல்ப் ஆஃப் இந்த என்சைம் மூலமா இது ஆடும் ஆகும். ஸோ இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஆப்சன்ஸ் அப்படின்றத சொல்ல முடியாது. ஸோ நம்ம ஆப்ஷன் இங்கே பி. Some cells possess peptides which contain D form of amino acid. How do they arise? டிஎன்ஏல இருந்து ஸோ எம்ஆர்என்ஏல இருந்து கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீன்ல நம்மளுக்கு மோஸ்டா எந்த ஃபார்ம் ஆஃப் அமினோ ஆசிட் இருக்கும் இந்த ப்ரோட்டீன் பெப்டைட்ல அப்படின்னா எல் ஃபார்ம் ஆஃப் அமினோ ஆசிட் தான் மேஜரா இருக்கும். ஸோ எல் ஃபார்ம் தான் இங்க கரெக்டான ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அப்போ வந்து பைண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் ஆனா இந்த டி ஃபார்ம் ஆஃப் அமினோ ஆசிட் எப்படி ஃபார்ம் ஆகுது? ஸோ அப்படி வரும்போது இது என்ன பண்ணும் இந்த டிரான்ஸ்லேஷன்ல அப்படின்றத பார்ப்போம். தீஸ் பெப்டைட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை ரைபோசோம்ஸ் by incorporating the amino acid specific positions. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த ரைபோசோம்ல ஒன்லி எல் ஃபார்ம் ஆஃப் அமினோ ஆசிட் மட்டும் தான் ரெகக்னைஸ் பண்ணி அதை பாலிபெப்டைடா ப்ரோட்டீனா மாற்ற முடியும். ஸோ அதனால இன்கார்பரேட்டிங் டி அமினோ ஆசிட்ன்றது நடக்காது. ஸோ எல் ஃபார்ம் மட்டும் தான் இங்கே நடக்கும். ஸோ இந்த பாயிண்ட் ராங்.
Ribosome makes peptide with L amino acid only. So L amino acid மூலியமா தான் இந்த peptide form பண்ணும் இந்த ribosomes. However, some amino acid in the peptide are replaced by D amino acid by a pathway that involved excision of L amino acid. இந்த பாயிண்ட் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா D amino acid ரிமூவ் பண்ணி ஆர் எல் அமினோ ஆசிட் ரிமூவ் பண்ணிட்டு இந்த டி அமினோ ஆசிட் இப்படி ரீப்ளேஸ் எல்லாம் இங்க வந்து நடக்காது. ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் வேணா நடக்கும். ஸோ ஏன்னா இது ஒரு மிரர் இமேஜ் அப்படின்றதுனால இங்க ஒரு ரியாக்ஷன்ஸ் ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் தான் நடக்கும். ஸோ இங்க எக்ஸிஷன் அப்படின்றது இங்க இருக்காது. ஸோ இது ராங். The peptides with the D amino acid are produced in the ribosome independent manner. நம்மளுக்கு இந்த பெப்டைட்ஸ் அதாவது டி அமினோ ஆசிட் இருக்கக்கூடிய இந்த பெப்டைட்ஸ் ரைபோசோம்ல இருந்து வரக்கூடிய புரோட்டீன் வர முடியாது. அந்த புரோட்டீன்ல மாடிஃபிகேஷன் நடந்தாதான் ஆஃப்டர் போஸ்ட் டிரான்ஸ்லேஷன் மாடிஃபிகேஷன் நடந்தாதான் இந்த டி அமினோ ஆசிட்ஸ் வந்து அங்க ஃபார்ம் ஆக முடியும். ஸோ ஈவன் டி அமினோ ஆசிட் இஸ் ஆக்சிடென்ட்லி அட்டாச் டு டிஆர்என்ஏ அண்ட் என்சைம் கால் டி அமினோ அசில் டிஆர்என்ஏ டி அசிலைஸ் ரிமூவ் இட் பிஃபோர் டிரான்ஸ்லேஷன். ஸோ டிரான்ஸ்லேஷன் நார்மலா நடக்கும்போது டி ஃபார்ம் ஆஃப் அமினோ ஆசிட் வரும்போது கூட இங்க இந்த என்சைம் ரியாக்ஷன்ஸ் மூலமா அது ரிமூவ் ஆகப்படும். அதனால இந்த டி ஃபார்ம் ஆஃப் அமினோ ஆசிட் பாலிபெப்டைட் செயின்ல எப்படி வருது அப்படின்னா அது போஸ்ட் டிரான்ஸ்லேஷன் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியாச்சு நம்ம. ஸோ நம்ம பாயிண்ட் வந்து இது கரெக்டான பாயிண்ட். ரைபோசோம் இண்டிபெண்டன்ட் மேனர் அப்படின்றது. பெப்டைட்ஸ் வித் டி அமினோ ஆசிட் எக்ஸிஸ்ட் ஒன்லி இன் ஆர்கியாவா அப்படின்றாங்க. வேர் தே ஆர் மேட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ரெசிமேசஸ். ஓகே, ஆர்கியால மட்டும் இருக்குமா அப்படின்னு பார்க்க முடியாது. பாக்டீரியா, ஃப்ராக் ஸ்கின், ஸ்னெயில் நியூரோபெப்டைட்ஸ், கிரஸ்டேஷன் ஹார்மோன்ஸ்ல எல்லாம் இந்த பெப்டைட் வித் டி அமினோ ஆசிட்ஸ் பார்க்க முடியும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டும் வராது. ஸோ நம்ம ஆப்ஷன் இங்க என்னன்னா சி. All the following statement about bacterial transcription termination are true except. So except அப்படின்றதுனால நம்ம majority of answer கரெக்டா இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். Some terminator sequence require row protein for termination. இப்போ டெர்மினேஷன் அப்படின்னும் போதே ரெண்டு டைப்பா நடக்கும். ஸோ மேஜரா ரெண்டு டைப்பா நடக்கும். இன்ட்ரின்சிக் டெர்மினேட்டர், அதுக்கப்புறம் ரோ டிபெண்டன்ட் டெர்மினேட்டர் அப்படின்னு. எல்லா டெர்மினேஷனுமே ரோ டிபெண்டா அப்படின்னு சொல்ல முடியாது. சிலது இன்ட்ரின்சிக் டெர்மினேட்டரா கூட இருக்கலாம். ஸோ அதனால சம் டெர்மினேட்டர் அப்படின்றது இங்கே கரெக்ட். Inverted repeat at T-rich non-template strand define intrinsic terminators. ஸோ இப்போ இன்ட்ரின்சிக் டெர்மினேட்டர் அப்படின்னும் போது நம்மளுக்கு சிலதுல வந்து இங்க T-rich ரீஜன் தான் இந்த நான் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட்ல வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. அதுவும் இல்லாம இன்வெர்டட் ரிப்பீட்ஸ் அப்படி இருந்தாதான் நம்மளுக்கு இந்த ஸ்டெம் லூப் ஃபார்மேஷன் வந்து நடக்கும். இன்வெர்டட் ரிப்பீட்ஸ் வந்து கண்டிப்பா இருந்தாதான் இங்க என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்க சீக்வன்ஸ் இன்வெர்டடா இங்க இருக்கும். ஸோ அதனால இங்க ஒரு ஸ்டெம் லூப் ஸ்ட்ரக்சரும் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால இதுவும் கரெக்ட். ரோ டிபெண்டன்ட் டெர்மினேட்டர்ஸ் மே possess inverted repeat elements. ஸோ ரோ டிபெண்டன்ட் டெர்மினேட்டர் அப்படின்றது வந்து மே போசஸ். ஸோ இதுல இன்வெர்டட் ரிப்பீட்ஸ் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பட் சம்டைம்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த ரோ யூட்டிலைசேஷன் சைட்ல சம்டைம்ஸ் இருக்கலாம் இன்வெர்டட் ரிப்பீட், சம்டைம்ஸ் இல்லாமையும் இருக்கலாம். ஸோ இதுவும் கரெக்ட். NUS A is necessary for intrinsic transcription termination. ஸோ NUS A அப்படின்றது ஒரு பூஸ்டர் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்பராக தான் இருக்கும். பட் இதுதான் நெசசரி அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நம்மளுக்கு இங்க நாட் ட்ரூ, அதாவது ட்ரூ எக்ஸெப்ட் அப்படின்றது வந்து இந்த டி. ஸோ ஆப்ஷன் டி. Which one of the following proteins is essential for both initiation of DNA replication as well as continued advance of replication 4? Once இந்த இனிஷியேஷன் நடக்கும்போது, ரெப்ளிகேஷன் இனிஷியேஷன் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பைண்ட் ஆகுறது ORC. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ், ஸோ ஒரிஜின் ரெகக்னிஷன் காம்ப்ளெக்ஸ் வந்தது. ஸோ வந்து இது த்ரூ அவுட் இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஆக்சுவலா இது இந்த இனிஷியேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு எலாங்கேஷனுக்கு முன்னாடியே இது பாஸ்பரலைசேஷன் நடக்க போயிருது. ஸோ இந்த பாஸ்பரலைசேஷன் நடந்தது வந்து இங்க இன்ஆக்டிவ் ஸ்டேட்ல இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு இந்த அட்வான்ஸ்ட் ரெப்ளிகேஷன் ஃபோர்க்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வர சில ப்ரோட்டீன்ஸ் தான் இங்கே ஹெல்ப் பண்ணும். ஸோ இது கிடையாது. ஜெமினின். ஸோ ஜெமினின் அப்படின்றது இந்த இனிஷியலா ஃபர்ஸ்ட் ப்ரீ ரெப்ளிகேஷன் காம்ப்ளெக்ஸ் கூட வந்து பைண்ட் ஆகி வரக்கூடிய ஒரு CDC1 காம்ப்ளெக்ஸ். ஸோ இதை என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இன்ஹிபிட் பண்ணக்கூடியதா இருக்கு. ஸோ ஜெமினின் வந்து ஒரு இன்ஹிபிட்டரா இருக்கு CDC1க்கு. அதுக்கப்புறம் ஸோ இதுவும் வராது. CDC45. ஸோ CDC45 தான் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய த்ரூ அவுட் இருக்கக்கூடிய இந்த சைக்கிள் இருக்கு. ஸோ அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா எலாங்கேஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதா இருக்கு. ஸோ அதனால இதுதான் நம்மளுக்கு வரக்கூடிய இந்த இனிஷியேஷன் பிளஸ் அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ரெப்ளிகேஷன் ஃபோர்க்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஏன்னா இது ஒரு MCM ஹெலிகேஸா ஆக்ட் பண்ணுது. ஸோ இந்த ஹெலிகேஸ் அப்படின்றது நம்மளுக்கு த்ரூ அவுட் இந்த ரெப்ளிகேஷனுக்கு தேவையான ஒரு என்சைம். CDC6 இதுவும் வந்து இந்த இனிஷியலாவே என்ன ஆகும் அப்படின்னா இன்ஹிபிட் பண்ணப்பட்டுரும். ஸோ அதனால நம்மளுக்கு CDC45 தான் ஆன்சர். ஆப்ஷன் சி. ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் were made about imprinting in the human genome. இப்போ இம்ப்ரிண்டிங் அப்படின்னும் போதே நம்ம என்ன யோசிச்சுக்கலாம் அப்படின்னா ஏதோ ஒரு பேரண்ட் ஆர் ஜீன் சைலன்ஸ் ஆகப்படுது. ஸோ இப்போ அந்த சில சீக்வன்ஸ் ஆஃப் ஜீன் சைலன்ஸ் ஆகப்பட்டாதான் அது வந்து லைக் பிராடர்-வில்லி சிண்ட்ரோமா, ஆங்கிள்மேன் சிண்ட்ரோமா மாறாம இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில சிண்ட்ரோம்ஸ் வராம இருக்கிறதுக்கு அந்த இம்ப்ரிண்டிங்ன்றது தேவையா இருக்கு. இப்போ இம்ப்ரிண்டிங் கண்ட்ரோல் சென்டர்ஸ் ஹார்பர் பார்ட் ஆஃப் SNP
SNRPN ஜீன் அப்படின்றாங்க. ஸோ இங்கே SNRNPN ஜீன் பார்த்தீங்கன்னா இந்த ஜீன்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா PWSIC, அதாவது ப்ராடர் வில்லி இம்ப்ரிண்டிங் சென்டர் வந்து இங்க இருக்கு. ஸோ அதனால இந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட். Imprinting of genes in an individual cannot be tissue specific. இம்ப்ரிண்டிங் ஆஃப் ஜீன்ஸ் அப்படின்றது டிஷ்யூக்கு இல்லை ஆர் நர்வ்ஸ்க்கு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. பொதுவாகவே எல்லா டிஷ்யூஸ் நர்வ்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறதுனால கெனாட் அப்படின்றது இங்கே வராது. ஸோ இது இருக்காது. ஸ்பெர்ம்ஸ் அண்ட் எக்ஸ் எக்ஸிபிட் ஐடென்டிக்கல் பேட்டர்ன் ஆஃப் ஜீனோமீத்தைலேஷன் அப்படின்றாங்க எக்ஸப்ட் த செக்ஸ் குரோமோசோம். இப்போ ஸ்பெர்ம் எக் அப்போ பேட்டர்னல் மேட்டர்னல் அப்படின்னு எடுக்கும்போது ஸோ பேட்டர்னல் ஆர் மேட்டர்னல் ஏதோ ஒரு வந்து எக்ஸ்பிரஷன் SRNP ஜீன் வந்து இங்க ஆஃப் ஆகணும். ஒன்று தான் ஆன்ல இருக்கும். ஸோ அப்போ போத் ஐடென்டிக்கல் பேட்டர்ன் வந்து எக்ஸிபிட் ஆகுன்றது வந்து ராங். At imprinted loci, expression depends on the parental origin. So இந்த imprinting loci வந்து so பேரண்டோட ஆரிஜின் பொறுத்து தான் எக்ஸ்பிரஸ் ஆகணுமா ஆர் சைலன்ஸ் ஆகணுமா அப்படின்றது. ஸோ பேரண்டோட ஜீன் தான் இது டிசைட் பண்ணுது அப்படின்றனால இது கரெக்ட். ஸோ நம்ம ஆப்ஷன் P and S இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். Mitochondrial protein synthesis is of prokaryotic origin. Following statements are being made about ribosomes from bacteria and mitochondria. இப்போ நம்ம பொதுவாகவே மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு எடுக்கும்போது ஸோ அது வந்து இந்த ப்ரோகேரியோட்ஸ்ல இருந்து வந்த ஒரு மைட்டோகாண்ட்ரியா ஃபார்ம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய ரைபோசோம்ஸ் வந்து நேச்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பாக்டீரியா அண்ட் மேமலியன் இந்த ரைபோசோம்ஸை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸோ மேமலியன் உடைய ரைபோசோம்ஸ் வந்து 55S, அதாவது 28S 39S சப்யூனிட் சேர்ந்து தான் 55S உருவாகுது. ஸோ 39 and 28. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் சப்யூனிட்ஸ் இருக்கக்கூடியது மேமல்ஸ்ல இருக்கா அப்படின்றது இங்கே பாயிண்ட்ல இருக்கு. இதுக்கப்புறம் பாக்டீரியல் ரைபோசோம் 70S மோனோசோம், அதுக்கப்புறம் 30 and 50 சப்யூனிட் இருக்கா அப்படின்றது வந்து இங்கே கரெக்ட். ஸோ பாக்டீரியல் அப்படின்றதும் இங்கே கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்கே கரெக்ட். இந்த பாக்டீரியல் ரைபோசோம் த RNA புரோட்டீன் ரேஷியோ இஸ் 2:1. ஸோ எப்பொழுதும் இந்த பாக்டீரியால RNA புரோட்டீன் 2:1 தான் இருக்கும். ஏன்னா இந்த பாக்டீரியல் ரைபோசோம்ஸ் எல்லாம் RNA ரிச்சா இருக்கும். அதுக்கப்புறம் மைட்டோகாண்ட்ரியல் ரைபோசோம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இதில் ரேஷியோ வந்து RNA வந்து கம்மியாக இருக்கிறதுனால ஸோ RNAயோட ரேஷியோ கம்மியாக இருக்கும். ஸோ 1:2 அப்படின்ற ரேஷியோவில் தான் இருக்கும் அப்படின்னால இது கரெக்ட். போத் பாக்டீரியா அண்ட் மைட்டோகாண்ட்ரியல் ரைபோசோம்ஸும் ஒரே 30 and 50 அப்படின்னா இங்கே பார்த்துட்டோம் இல்லை. போத் பாக்டீரியா அண்ட் மைட்டோகாண்ட்ரியல் ரைபோசோம் கன்சிஸ்ட் ஆஃப் RNA புரோட்டீன் ரேஷியோ 1:1 அப்படின்றதும் இங்கே நம்ம சொல்ல முடியாது. ஸோ நம்ம ஆப்ஷன் P and Q இருக்கு, A ஆப்ஷன். The following observations are made in the context of regulation of iron homeostasis in mammalian cells. இப்போ mammalian cellsல இப்போ iron homeostasis பத்தி தான் இங்க question. The level of transferrin receptor mRNA increased 30-fold in the absence of iron அப்படின்றாங்க. ஸோ நமக்கு இந்த PQRS இந்த பாயிண்ட்ஸை வச்சு தான் இந்த அப்சர்வேஷனுக்கு நம்ம மார்க் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னும் போது நம்ம இங்கே லோ Fe அதாவது அயன் இருக்கும்போது இங்க என்ன ஆகுது அப்படின்னா ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் அயன் அப்படின்றாங்க. ஸோ அப்போ 30-fold இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது. Certain mutations in the 3' UTR of transferrin receptor mRNA fail to support increase in mRNA level due to low iron concentration. ஸோ 3' UTR. ஸோ இங்க வந்து மியூட்டேஷன்ஸ் நடக்குது அப்படின்னா ஏன்னா இங்க 3' கிட்ட தான் நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா இந்த டிரான்ஸ்லேஷன் நடக்கக்கூடிய இந்த ரீஜன் வந்து இருக்கு. ஸோ இங்க மியூட்டேஷன் நடந்தது அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னா இது mRNA வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ லோ அயன் கான்சென்ட்ரேஷன் அப்போ இங்க mRNA சப்போர்ட் ஆகுறது இல்லை அப்படின்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா level of transferrin receptor mRNA continue to be high in low iron concentration even when the cells are treated with alpha amantine. ஸோ இப்போ ஆல்ஃபா அமான்டின் அப்படின்றது என்ன அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் இன்ஹிபிட்டரா இருக்கு. ஸோ ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் இன்ஹிபிட்டர் இருக்கும்போது இங்க என்ன ஆகுது அப்படின்னா இந்த நியூ TFR mRNA அப்படின்றது வந்து புதுசாக ஃபார்ம் ஆகுது. ஸோ அது வந்து இந்த mRNA எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி இருக்கக்கூடிய mRNA இங்க அஃபெக்ட் பண்ண போறது இல்லை. The transferrin receptor mRNA level decrease rapidly when iron is added to the cell. ஸோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த அயன் கம்மியா இருக்கும்போது இங்க என்ன ஆகுது அப்படின்னா இந்த mRNA லெவல் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்றாங்க. அயன் ரெகுலேட்டிங் என்சைம், அதுக்கப்புறம் இதுக்கு மேல இருக்கக்கூடியது அயன் ரெகுலேட்டிங் புரோட்டீன், இங்க இருக்கக்கூடியது அயன் ரெகுலேட்டிங் எலிமெண்ட்ஸ். ஸோ இந்த எலிமெண்ட்ஸை வந்து இன்ஹிபிட் பண்ணக்கூடியது அயன் ரெகுலேட்டரி புரோட்டீன். ஸோ இந்த புரோட்டீன் இன்ஹிபிட்டர் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்க விடாம பண்ணக்கூடியது. ஸோ அப்போ நம்மளுக்கு ஹை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஃபெரஸ் அயன் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இங்க IRP அதாவது அயன் ரெகுலேட்டிங் புரோட்டீன் இன்ஹிபிட்டர் ரிமூவ் ஆகப்படுது. அப்போ நம்மளுக்கு இங்க வரக்கூடியது EIFL அதாவது இனிஷியேட்டர், இந்த டிரான்ஸ்லேஷன் இனிஷியேட்டர் வந்து இங்க என்ன ஆகுது அப்படின்னா புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்குது. இது நார்மல். ஸோ இப்போ லோ அயன் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப இன்ஹிபிட்டர்னால இந்த அயன் ரெகுலேட்டிங் எலிமெண்ட் வந்து பைண்ட் ஆகக்கூடியது. இப்போ இது வந்து நார்மலா இருக்கக்கூடியது. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த 4 பாயிண்ட்ஸ்ல இங்க என்ன தெரியுது அப்படின்னா மியூட்டேஷன் நடந்திருக்கு அப்படின்றது தெரியுது. ஸோ இப்போ மியூட்டேஷன் நடந்தது அப்படின்னும் போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க என்னவா இருக்கும்னா டிரான்ஸ்ஃபரின் ரிசெப்டர்
போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனலி ரெகுலேஷன் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் இதை வச்சு என்ன தெரிஞ்சுக்கணும்னா 3' UTR தான் ரெகுலேட்டரி சைட். ஸோ இங்க இருக்கிற இந்த 3' சைட்ல தான் ரெகுலேஷன் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ நார்மலா இருக்கிறது நம்மளுக்கு இங்க இந்த பாயிண்ட்ல வந்து மியூட்டேஷன் நடந்ததுனால இப்படி வித்தியாசமா இருக்கு. ஸோ நம்ம ஆப்ஷன் இங்க வந்து பி. The following statements are made about E. coli SOS response to DNA damage. So quick response அப்போ என்ன நடக்குது அப்படின்னு REC-A DNA filament complex stimulates the autoproteolytic activity of LEX-A repressor. ஸோ இது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு DNA டேமேஜ் நடக்குது அப்படின்னும் போது ஸோ இங்க என்ன நடக்குது அப்படின்னா இந்த டேமேஜ் அப்போ இங்க பாலிமரேஸ் 3 வருது. அப்போ இங்க என்ன ஆகுதுன்னா REC-A பைண்டிங் நடக்குது. இந்த REC-A பைண்டிங் புரோட்டீன் பைண்டிங் அப்போ இங்க என்ன ஆகுதுன்னா ஒரு ஃபோர்ஸ்னால இங்க என்ன சேஞ்ச் நடக்குதுன்னா LEX-A உடைய கிளீவேஜ் நடக்குது. இந்த கிளீவேஜ் நடந்தாதான் இங்க என்ன ஆகும் அப்படின்னா இந்த சில ஜீன்ஸ் லைக் இன்டகிரேஸ் டிரான்ஸ்போசான்ஸ் இதெல்லாம் வந்து பைண்ட் ஆகி இங்க வந்து டேமேஜ் வந்து கிளியர் பண்ண முடியும். லைக் POL2, POL4, 5 இதெல்லாம் வந்து ஆர் POL5 என்கோடட் பை UMU-DC. ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாலிமரேஸ் ஆக்ஷன் பண்ணக்கூடியது. ஸோ இது டிஎன்ஏ லெசன்ஸ் அப்படின்ற இந்த பாதிப்பை வந்து கடந்து போகக்கூடியது. ஸோ இந்த பாயிண்ட் நம்மளுக்கு இங்கே கரெக்டாக இருக்கு. REC-A is activated due to blunt end of double strand breaks caused by DNA damage அப்படின்றாங்க. ஸோ blunt end அப்படின்றது அதுவும் டபுள் ஸ்ட்ராண்ட் பிரேக்கேஜில் வந்து இது வந்து ஐடென்டிஃபை ஆகாது. REC-A வந்து ஆக்டிவேட் ஆகாது. ஸோ blunt end அப்படின்றது வந்து டேமேஜாக கருதப்படாது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ராங். நம்மளுக்கு இந்த DNA டேமேஜ் அப்போ மட்டும்தான். The SOS response includes the activation of synthesis of translation polymerase அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அந்த டிரான்ஸ்லேஷன் பாலிமரேஸ் அப்படின்றத போட்டோலைஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னா பிரமிடின் டைமர்ஸை ரிவர்சல் பண்ணும். ஸோ ஒரு சிங்கிள் நியூக்ளியோடைட் ஒரு ஸ்ட்ரக்சர்ல இந்த பிரமிடின் ஒரு டைமரை வந்து ரிவர்ஸ் பண்ணக்கூடியது டேமேஜ் வித் ஹெல்ப் ஆஃப் போட்டோ ரியாக்டிவேஷன் லைட் ரிப்பேர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் அந்த ப்ளூ லைட் மூலியமா இது ரிப்பேர் சிந்தசிஸ் பண்ணக்கூடியது. ஸோ நம்ம உடைய ஆன்சர் வந்து இது சியும் இருக்கு. The destruction of LEX-A promotes synthesis of photolase அப்படின்னு கேட்குறாங்க which acts along REC-A to reverse the pyrimidine dimerன்னு கேட்குறாங்க. ஸோ இங்க LEX-A வந்து ஃபோட்டோலேஸை வந்து ப்ரொமோட் பண்றது இல்லை. ஸோ LEX-A ஓட டிஸ்ட்ரக்ஷனே எதனால நடக்குதுன்னா இந்த REC-A வந்து பைண்ட் ஆகுறதுனால மட்டும்தான் இங்க ஆக்டிவேட் ஆகுது. ஸோ இதுவும் வராது அப்படின்றதுனால நம்ம ஆன்சர் வந்து A and C இருக்கு, சி ஆப்ஷன். The LAC-I and TRPR repressor bind to their ligands allolactose and tryptophan. So resulting in alternation of DNA binding proteins. Resulting statements are made about mechanism of LAC-I, TRPR binding with DNA operator and regulation of gene expression அப்படின்றாங்க. இப்போ இந்த ரெண்டு ரெப்ரஸர்ஸுமே எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பார்ப்போம். இப்போ லாக் ஒப்ரான்ல பார்த்தோம் அப்படின்னா இங்க லாக் ஒப்ரான் இருக்கு. லாக் ஒப்ரான்ல இந்த ரெப்ரஸர் அப்படின்றது கூட வந்து இந்த லாக்டோஸ் பைண்ட் ஆகும்போது அதில் அல்லோ லாக்டோஸ் அப்படின்றோம். ஸோ இது பைண்ட் ஆகும்போது இங்க mRNA சிந்தசிஸ் வந்து நடக்குது. பட் இதே ட்ரிப்டோஃபான் அப்படின்றது வந்து இங்க ரெப்ரஸர் கூட பைண்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்க mRNA சிந்தசிஸ் வந்து நடக்கல. இப்போ இந்த ட்ரிப்டோஃபான் பைண்ட் ஆகாத போது தான் நம்மளுக்கு இந்த mRNA சிந்தசிஸ் நடக்குது. அப்போ இது ரெண்டும் ஆப்போசிட் ஆக்ட் ஆகுது அப்படின்னு நம்மளுக்கு இப்போ புரிய வருது. அல்லோ லாக்டோஸ் பைண்டிங் டு லாக் லீட்ஸ் டு புவர் பைண்டிங் டு லாக் ஆப்ரேட்டர் வேரஸ் tryptophan binding to tryptophan R leads to better binding to the TRP operator. ஸோ இதை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அல்லோலாக்டோஸ் லாக் கூட பைண்ட் ஆகும்போது போர் பைண்டிங்னால இங்கே என்ன ஆகுது அப்படி போர் பைண்டிங் நடக்குது. ட்ரிப்டோஃபான் ரெப்ரஸர் வந்து இங்கே என்ன ஆகுது அப்படின்னா ட்ரிப்டோஃபான் ஆப்ரேட் கூட பெட்டர் பைண்டிங் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம். அல்லோலாக்டோஸ் பைண்டிங் டு லாக்டோஸ் இன் ஐ லீட்ஸ் டு இண்டக்ஷன் ஆஃப் லாக் ஓப்பரான் அப்படின்றத இப்போ பார்த்தோம். ஸோ லாக் ஓப்பரான் இன்டியூஷனால இங்கே என்ன நடக்குது mRNA சிந்தசிஸ் நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். பட் tryptophan binding to tryptophan repressor leads to repression of TRP operon அப்படின்றத இங்க பார்த்தோம். ஸோ இங்க பைண்ட் ஆச்சு அப்படின்னா இங்க ரெப்ரெஷன் நடக்குது, நோ mRNA. ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு கரெக்ட். பைண்டிங் ஆஃப் allolactose and tryptophan to LAC-I and TRPR leads to repression of corresponding operon. ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் ஆகிறதுனால ஸோ ரெண்டுமே ரெப்ரெஸ் பண்ணாது, ஒன்று இன்டியூஸ் பண்ணுது, ஒன்று ரெப்ரெஸ் பண்ணுது. ஸோ இது ராங். பைண்டிங் allolactose and tryptophan to LAC-I and tryptophan R leads to activation of கரஸ்பாண்டிங் ஓப்ரான்ஸ். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் ரெண்டுமே ஆக்டிவேஷன் பண்றது இல்லை அப்படின்றதுனால இந்த பாயிண்டை எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஆப்ஷன் A and B இருக்கிற A. Which of the following statement about site specific recombination is not true? ஸோ நாட் ட்ரூ கேட்குறாங்க. The Cre recombinase is believed to mediate the circularization of B1 phage genome during infection of bacterial host. ஸோ முன்னாடியே நம்ம இந்த LOXP Cre enzymes பற்றி பார்த்துட்டோம், இந்த பாத்வே பற்றியும் பார்த்தோம், ரீகாம்பினேஸ் பற்றி. ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இந்த சர்க்குலரைசேஷன் வந்து இங்க நடக்குது அப்படின்றது தெரிய வருது. ஸோ இது கரெக்ட். இங்க நாட் ட்ரூ கேட்குறாங்க. The integrase cannot mediate integration of genome into the host genome without the help of accessory proteins. இப்போ இந்த இன்டகிரேஸ் அப்படின்றத நம்ம எப்படி பார்க்குறோம்னா இன்டகிரேஸ் இங்க ஆக்ஷன் என்ன நடக்குது அப்படின்னா வித்தவுட் திஸ் கோஃபேக்டர் ஆக்டிவிட்டி இருக்காது. ஸோ இந்த கோஃபேக்டர் உடைய ஆக்டிவிட்டினால தான் இந்த ஃபர்தர் ப்ராசஸ் நடக்குது. ஸோ ஹெல்ப் ஆஃப் அசசரி ப்ரோட்டீன்ஸ்னால தான் இங்கே நடக்குது அப்படின்றதும் இங்கே கரெக்ட்.
The Hin invertase mediation recombination event is stimulated by protein DNA interaction at 60 base pair enhancer sequence. ஸோ இங்கே பார்க்குறதுல நம்மளுக்கு 60 பேஸ் பேர் இந்த என்ஹான்சர் சீக்வன்ஸில் வந்து இங்கே பைண்ட் ஆகுது. எது அப்படின்னா இந்த ஃபிஸ் அப்படின்ற ப்ரோட்டீன். ஸோ இந்த பைண்டிங் நடந்ததுக்கு அப்புறமா இங்கே சில சேஞ்சஸ் நடக்குது. ஸோ அதனால ஹின் இன்வெர்டர்ஸ் மீடியேட்டட் ரீகாம்பினேஷன் ஈவெண்ட்டும் நடக்குது. ஸோ இங்கே பார்க்குறோம் நம்மளுக்கு இந்த ஹின் என்ன ஆகுது அப்படின்னா இந்த என்ஹான்சரில் வந்து பைண்ட் ஆகக்கூடிய ஃபிஸ்னால இந்த ஹின்லையும் இங்கே சேஞ்சஸ் நடக்குது. ஹின் இன்வெர்டர்ஸ் மீடியேட்டட் ரீகாம்பினேஷன் ஈவெண்ட் வந்து இந்த ப்ரோட்டீன் டிஎன்ஏ இன்டராக்ஷனால நடக்குதுன்றது கரெக்ட். The ZER recombination mediated monomerization of chromosome dimers, the interaction of FTSK with ZER-CD activates ZER-C, initiate the recombination process. So, இப்போ இந்த FTSK இது எது கூட இன்டராக்ட் ஆகுது அப்படின்றத இங்கே பார்ப்போம். ஸோ ZD இன்ஆக்டிவாக இருக்கு, ZD ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்குது. ஸோ இன்ஆக்டிவ் சினாப்ஸ் இருக்கும்போது இந்த சினாப்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இங்கே என்ன ஆகுது அப்படின்னா FTSK இது வந்து எங்கே பைண்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு ZD-ல தான் இங்கே பைண்ட் ஆகுது. ஸோ இந்த ZD-ல தான் பைண்ட் ஆகுது. இனிஷியலா ZD-ல மட்டும்தான் பைண்ட் ஆகுது. ஸோ அதனால நம்மளுக்கு ZD அப்படின்றது CD அப்படின்றது வந்து ராங். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ZD வந்து ஆக்டிவேட் ஆகப்படுது. ஸோ இந்த பாயிண்ட் மட்டும்தான் இன்கரெக்டா இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி. Given below is the structure of gene whose transcription is terminated in the row independent manner. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஒரு கொஸ்டின். ஸோ row dependent, row independent manner அப்படின்றது intrinsic அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ when the terminator is operational, the short transcript 150 base pair மட்டும் தான் கிடைக்குது. இது டெர்மினேட்டர் ஆப்ரேஷன் இல்லாதப்போ லாங் டிரான்ஸ்கிரிப்ட் அதாவது 200 பேசஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. A researcher generated several mutation in the terminator region and examined the transcript obtained. ஸோ இப்போ several mutation கிரியேட் பண்றாங்க ரிசர்ச்சர். இந்த மியூட்டேஷன்னால வரக்கூடிய ரிசல்ட்ஸ் லாங் ஆர் ஷார்ட் டிரான்ஸ்கிரிப்ட் மட்டும் தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். 3 nucleotides of a string of 8T were replaced by GCC. ஸோ இப்போ 8T-ல அதாவது இங்கே 8T-ல இங்கே என்ன ஆகுது அப்படின்னா GCC இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டா இங்கே என்ன ஆகும், இந்த பாலியூரிடின் இந்த mRNA-ல பாலியூரிடின் வந்து ஃபார்ம் ஆக முடியாது. பாலியூரிடின் ஃபார்ம் ஆகல அப்படின்னா நமக்கு இந்த வீக் பாண்ட் இருக்கக்கூடிய இந்த பாண்டிங் வந்து வராது. ஸோ இப்போ ஈஸியாக நம்மளுக்கு இந்த டெர்மினேஷன் நடக்காது. ஸோ அப்போ இங்கே என்ன கிடைக்கும்னா லாங் ரிப்பீட் 8T sequence were transferred to the template. பொதுவாக டெம்ப்ளேட் இருக்கக்கூடிய இந்த T பாலி T இங்கே என்ன ஆகுது அப்படின்னா டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டுக்கு போகுது அப்படின்னா இப்போ மியூட்டேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த டெய்லில் அதாவது mRNA-யோட டெய்லில் பாலி A தான் இருக்கு. ஸோ U வரல. ஸோ பாலி U இருந்தால் தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த வீக் பாண்டிங் வந்து ஈஸியாக வந்து பிரிய முடியும். ஸோ அதனாலையும் நம்மளுக்கு இங்கே என்ன நடக்கும்னா மியூட்டேஷனால லாங் டிரான்ஸ்கிரிப்ட் தான் கிடைக்கும். The sequence that generate the paired stem were altered to disrupt pairing. இப்போ இந்த ஸ்டெம் ஃபார்மேஷன் நடக்கக்கூடிய இந்த இடத்துல எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த இன்ட்ரின்சிக் டெர்மினேஷன்ல தான் இந்த ஸ்டெம் லூப் ஃபார்மேஷன் நடக்குது. ஸோ இந்த ஸ்டெம் லூப் ஃபார்மேஷன்ல GC ரிச் தான் நிறைய இருக்கணும். ஸோ GCக்கு பதிலாக இங்கே நிறைய வந்து யூரின் அடினைலின் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அப்போ அந்த மியூட்டேஷனால என்ன ஆகும்னா ஸ்டெம் லூப் ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே ஃபார்ம் ஆக முடியாது, ப்ராப்பர் ஸ்டெம் லூப் ஸ்ட்ரக்சர் இருக்காது. ஸோ அப்போவும் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா லாங் டிரான்ஸ்கிரிப்ட் தான் கிடைக்குது. The sequence that generate the paired stem were altered to disrupt pairing. இது முன்னாடியே பார்த்தோம். Followed by introduction of compensatory mutation அப்படின்றாங்க. இப்போ இப்படி இருந்தா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட உங்களுக்கு லாங் டிரான்ஸ்கிரிப்ட் கிடைக்கும். திரும்பவும் ஒரு ரெஸ்ட்ரோ அதாவது மியூட்டேஷனை சரி பண்ண பார்க்குறாங்க பழைய மாதிரி. அப்போ பழைய மாதிரி மாறிடுச்சு அப்படின்னா நார்மல் டெர்மினேட்டர் ஆக்டிவ் டெர்மினேட்டர் தான் இங்கே இருக்கும். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும்னா ஷார்ட் டிரான்ஸ்கிரிப்ட் தான் கிடைக்கும். ஸோ நம்ம ஆப்ஷன்ல இங்கே 3 லாங் டிரான்ஸ்கிரிப்ட் அதாவது ஏபிசி லாங் டிரான்ஸ்கிரிப்டும் ஷார்ட் வந்து டியும் கிடைக்கும் இங்கே. ஸோ ஆப்ஷன் டி கரெக்ட். Given below are few statements about lambda infection cycle. ஸோ லாம்டா இன்ஃபெக்ஷன் சைக்கிளில் நம்ம 2 டைப்ஸ் பார்க்கலாம், லைட்டிக் அண்ட் லைசோஜெனிக் அப்படின்னு. ஸோ லைட்டிக் சைக்கிள் ஷார்ட்டாகவே இங்கே மல்டிப்ளிகேஷன் நடந்து சீக்கிரமாக இங்கே லைசஸ் நடக்கிறது. லைசோஜெனிக் அப்படின்றது இன்னும் அந்த லைட்டிக் சைக்கிளை இன்னும் கொஞ்சம் தள்ளி போடுறது. ஸோ நிறைய மல்டிப்ளிகேஷன் இங்கே நடக்குது. ஸோ காம்படிஷன் பிட்வீன் CL2 gene products determines the establishment of lysogeny versus lysis அப்படின்றாங்க. CLC2 அப்படின்றது நம்ம முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இங்கே CL அப்படின்ற ப்ரோட்டீன் வந்து இங்கே நிறைய ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இது வந்து பைண்ட் ஆகணும். பைண்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன நடக்கும், லைசோஜெனிக் சைக்கிள் தான் நடக்கும். ஸோ அது வந்து பைண்ட் ஆகிறது என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னா OR1 கிட்ட. அதே இப்போ க்ரோ ப்ரோட்டீன் வந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆகும்போது நம்மளுக்கு இந்த OR3 கிட்ட ஃபர்ஸ்ட் பைண்ட் ஆகும். இப்படி பைண்ட் ஆகும்போது ஸோ OR3 OR2 கிட்ட பைண்ட் ஆகும்போது இங்கே இந்த க்ரோ ப்ரோட்டீன் ஒரு ரெப்ரஸராக இருக்கும்போது இது லைட்டிக் சைக்கிளுக்கு வழிவகுது. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பார்க்குறோம்னா காம்படிஷன் பிட்வீன் CL and C2 அப்படின்னு சொல்ல முடியாது. லைசோஜெனிக் சைக்கிளை வந்து டிசைட் பண்ணாது. ஸோ இந்த CL ப்ரோட்டீன் வந்து பைண்ட் ஆகிறது க்ரோ ப்ரோட்டீன் பைண்ட் ஆகிறது தான் இங்கே வந்து காம்படிஷனாக இருக்கும். ஸோ இது வராது. CL binds OR1 first. ஸோ CL OR1 தான் ஃபர்ஸ்ட் பைண்ட் ஆகுது அப்படின்றது கரெக்ட். CRO binds OR3 first. ஸோ CRO ஃபர்ஸ்ட் வந்து OR3க்கு தான் பைண்ட் ஆகுது அப்படின்றதும் கரெக்ட். ஸோ இது கரெக்ட். CRO binding to OR repress CL transcription.
ஸோ சிஆர்ஓ வந்து பைண்ட் ஆனால் சிஎல் ப்ரோட்டீன் வந்து ஃபார்ம் ஆகிறது கம்மியாகும். ஸோ இதுவும் வந்து கரெக்ட். Rich medium favors lytic cycle because C2 is protected from cellular proteases. இப்போ ரிச் மீடியம் ஃபேவர்ஸ் லைட்டிக் சைக்கிள் அப்படின்றது கரெக்ட். பட் இது வந்து C2-வை ப்ரொடெக்ட் பண்ணுமா அப்படின்னா C2-வை டீக்ரேட் தான் பண்ணும். ஸோ இங்கே டீக்ரேடேஷன் தான் நடக்குது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ராங். ஸோ நம்ம ஆப்ஷன் Q அண்ட் R இருக்கிற இந்த A ஆப்ஷன் தான் கரெக்ட். Which one of the following schematics depicts the potential relationship among the subunits, so 2O, 2A, 2B of RNA polymerase 2? ஸோ இது எல்லாமே RNA பாலிமரேஸோட ஜாயின் ஆகக்கூடிய சப்யூனிட்ஸ். ஸோ இந்த சப்யூனிட்ஸ்னால இங்கே டிரான்ஸ்கிரிப்ஷன் இனிஷியேஷன் நடக்குது, அதுக்கப்புறம் எலாங்கேஷன் நடக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் அப்போ இங்கே வரக்கூடிய டிஃப்ரென்ஸ், அதாவது I2A கைனேஸ் மூலியமா 2Oவா வந்து மாறுது அப்படின்றாங்க. ஸோ கைனேஸ் அப்படின்றது இங்கே என்ன பண்ணுது அப்படின்னா பாஸ்போரலைசேஷன் பண்ணக்கூடியது அப்படின்னு. பாஸ்படேஸ் அப்படின்றது டீபாஸ்போரலைசேஷன் பண்ணக்கூடியது அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இது ரெண்டுமே புரோட்டியேஸ்ன்ற என்சைம் மூலியமா ஸோ IBA என்ன பண்ணும் அப்படின்னா கிளீவேஜ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் புரோட்டியேஸ் இது. ஸோ இந்த புரோட்டியேஸ் மூலியமா இது கிளீவேஜ் ஆகப்படுது. ஸோ இந்த பொட்டன்ஷியல் ரிலேஷன்ஷிப் அப்படின் போது நமக்கு இந்த A ஆப்ஷன்ல இருக்கிறது தான் கரெக்டா இருக்கும். ஸோ ஆப்ஷன் A கரெக்ட். இதே போல CSIR NET லைஃப் சயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ், அது தவிர டாபிக் வைஸ் இக்காலஜி, செல் பயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பிளான்ட் பிசியாலஜி, இன்ஹெரிட்டன்ஸ் பயாலஜி, ஃபண்டமெண்டல் பயாலஜி, டெவலப்மெண்டல் பயாலஜி, எவல்யூஷன், டைவர்சிட்டி ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ், இந்த டாபிக்லாம் ஆல்ரெடி இந்த சேனல்ல வீடியோ சொல்யூஷன் அப்லோட் ஆகப்பட்டிருக்கு. உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு நீங்க ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். Stay tuned for next topic video solution. Thank you.